உங்க பேர் சந்திரமௌலி மாமா. சந்திரமௌலின்னு பேரு. ஃபர்ஸ்ட் பெரியவாளை தரிசனம் பண்ணது எப்ப? நான் பிறந்ததே பெரியவா சன்னதியில தான். அப்படியே திருடமூர்ல மகாதான தெருவில் பெரியவா இருக்கும்போது இப்போ கூடவே ஜாகையை அழிச்சுன்னு போயிடுவா. ஜாகையை அழிச்சுன்னு போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் பிறந்தா இங்கே கூட கேம்பெல்லாம் அவள்லாம் கிளம்பி போயிட்டா, எல்லாரும் கிளம்பி போயிட்டா. பெரியவா இப்படி இப்போ பிறந்த குழந்தையெல்லாம் போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடாஜலபதிக்கு அர்ச்சனை பண்ண சொல்லி ஸ்ரீபாதரேனு எடுத்துன்னு கொடுத்து அதில் நான் பிறந்தேன்னு சொல்லுவா பெரியவா. சந்திரமௌலீஸ்வரர் சன்னதியில் பிறந்ததுனால சந்திரமௌலின்னு பேர் வச்சு வெங்கட்ராம சர்மான்னு பேர். வெங்கடாஜலபதி அனுகிரகத்தில் பிறந்ததுனால வெங்கட்ராம சர்மான்னு எனக்கு பேர் வச்சா. பியூசி முடித்தேன். பியூசி முடித்த உடனே நல்லா படிக்கிறான் அவன் அப்படின்னு பெரியவாட்ட சொல்லி அனுப்பிச்சா. சரி நல்லா படிக்கிறானா மேற்கொண்டு படிக்க சொல்லு, என்ன ஏற்பாடு படிக்க சொல்லணுமோ படிக்கணும். அப்பா அவர் கேட்டார் என்கிட்ட, பிகாம் ஈக்குவல் டு டிகாம், நீ டிகாம் படிக்கிறியான்னா பெரியவா படிக்க சொல்லியிருக்கா, நீங்கள் எது சொல்லி கொடுக்குறோட நான் படிக்கிறேன் சரி அப்படின்னு. சரி எனக்கு அந்த வேல்யூ எல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ எது படித்தா வேல்யூ எது படித்தா எனக்கு எதுன்னு தெரியாது. பெரியவா சொல்லியிருக்கா நீங்கள் எது சொல்லி கொடுக்குறோட கொடுங்க அப்படின்னு. சரி டிகாம் சேர்த்து விட்டுறேன்னு சொன்னார். சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரே ஒரு தங்கன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட, பத்மாவதின்னு ஃபோட்டோ வச்சுருக்கேங்க. டிவி கேலண்டர் இருக்கு பாருங்க. ஆமாம். அவளுக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்தா. 12 வயசுலேயே கன்னிகாதானமா 11 கன்னிகாதானமாக பண்ணி கொடுத்தா. ஆருக்குன்னு கேட்டால் திருவாரூர் வெங்கட்ராம சாஸ்திரிகள்னு மடத்து முத்ராதிகாரிக்கெல்லாம் அதிகாரியாக இருந்தான். முத்ராதிகாரிகள்லாம் வசூல் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர் கலெக்ட் பண்ணி மரத்தில் கொண்டு கொடுக்கணும். இந்த மாதிரி முத்ராதிகாரிகள்லாம் அதிகாரியாக போட்டிருந்தா. அவர் முன்னாடி ஏதோ கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணிட்டார், கொஞ்சம் பழங்கள்லாம் சாப்பிட்டார் அப்படின்னு மேனேஜர் விஸ்வநாத் ஐயர் பெரியவாள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவர் பண்ணிவிட்டார், மடத்துக்கு நிறைய நஷ்டம் ஏற்படுத்தோம், முத்ராதிகாரி படம் கல்யாணம் இதுக்கெல்லாம் ஆச்சாரிய சம்பவனை கொடுக்குறா இல்லையா, அதெல்லாம் கொண்டு வந்து முத்ராதிகாரி வாங்கிப்பார். அந்த ஊர் முத்ராதிகாரி அவார்டு கொண்டு வந்து எல்லா பணத்தையும் கலெக்ட் பண்ணி அவார்ட்டை கொண்டு கொடுக்கணும். அதுக்கு அந்த அதிகாரியா போட்டிருந்தா அவர் நிறைய பணத்தை சாப்பிட்டார். அதனால அவர் போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். பெரியவாள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிராமணா நிரஜன்ம செஞ்சிடாதீங்கோ, அவன் பிராமணன் போலீஸ்ல போனா அவமானம், அவன் அடிச்சு பண்ணுமா, அதனால முத்ராதிகாரி பதவியை புடிங்கிண்டு அவனை விட்டுடுங்கோ, அவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு விட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவன் பண்ணின தப்புக்காக அப்பா பெரியவா என்ன பண்ணா, ராஜமன்றில இருந்தா. ராஜமன்றில் இருக்கும்போது அப்பாவை கூப்பிட்டு அவனை திருவாரூர் வெங்கட்ராம சாஸ்திரியை கூப்பிட்டு, நீ பண்ணின தப்புக்கு பிராயஷ்சித்தம் இவன் பொண்ணை உன் பிள்ளைக்கு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா. அப்பவே அவருக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் பெரியவா கூப்பிட்டு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டார். அவருக்கு 2வது பிள்ளை, மூத்த பிள்ளை சந்திரமௌலின்னு என் பேர் உள்ளவன். அவன் ஈபியில இருக்கான், கிருஷ்ணா பிள்ளை திருவாரூர்ல ஈபியில இருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கா. இவன் 2வது ராமகிருஷ்ணன்னு பேர். அவனுக்கு கொடுக்கணும்னு பெரியவா சொல்லி எல்லாம் பண்ணா. வரதட்சணைலாம் வாங்கப்படாதுன்னு சரி சரின்னு சொல்லிட்டு மெட்ராஸில் நிச்சயதார்த்தத்துக்கு போகும்போது 3000 ரூபாய் இது வச்சுதான் உண்டு, வரதட்சணை வச்சா கொடுத்தா தான் உண்டு, பொண்ணை பண்ணிப்பேன் அப்படின்லாம் பண்ணி நான் கல்யாணம் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ணிட்டான். அப்புறம் பெரியவாளுக்கு சமாச்சாரம் சொல்லலை, எங்கள் அப்பா சொல்லலை. அப்புறம் யாரோ போய் சொல்லி, நான் வரதட்சணை வாங்காதே, நீ பண்ணின தப்புக்கு இதுதான் பண்ணணும், நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன், இப்போ அவன்கிட்ட போய் வரதட்சணை வாங்கியிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அப்புறம் சத்தம் போட்டாவனே. அப்புறம் ஒன்றும் வாயை திறக்கல. அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. திருவாரூர் ஜாக வச்சிருந்தா. அப்புறம் இங்கே மெட்ராஸுக்கு வந்துட்டாவா. அவனுக்கு வேலையே இல்லை. பெரியவா என்ன பண்ணா, சயின்டிஃபிக் கிளாஸ் கம்பெனின்னு கிண்டியில் இருந்தது. இப்போ இருக்கா இல்லையா தெரியாது இருக்கு. அப்போ இருந்தது. அப்போ அங்கே யார்ட்டையும் சொல்லி இவனுக்கு அந்த கம்பெனியில் வேலை வாங்கிக்கணும்னு சொல்லி அப்போவே 5000 ரூபா சம்பளம். அப்போ பெரியவா சொன்னாங்கிறதுக்காக அப்பா சேர்த்துட்டு 5000 ரூபா சம்பளம் கொடுத்துட்டு இருந்தா. குடும்பம்லாம் மாமரத்தில் மூர்த்தி தெருவில் தான் வச்சுருந்தா, ஜாக வச்சுருந்தா. வாடகை தான் வீடு வச்சுட்டு இருந்தா. அப்போவே குடும்பத்தில் சிரமங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தா. குடும்பத்தை தனியாக பிரிக்கல, தனியாக ஒன்றா ஒரே ஜாகையாக தான் இருந்தாவா. தங்கையை ஜாக வச்சுக்க மாட்டேன்ட்டா கூட.
ரொம்ப குடும்பம் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் இங்கே வந்துட்டா. பெரியவா தேனம்பாக்கத்தில் இருக்கும்போது இங்கேருந்து தேனம்பாக்கம். அப்போ நாங்கள் புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பக்கத்து தெருவில் தெருவுக்கு பேரே புண்ணியகோட்டீஸ்வரர் கோவில் தெருவு தான் பேர். தெற்கு மாட வீதின்னு பேர். அங்கே தான் நாங்கள் இருந்தோம். அங்கேருந்து டெய்லி பெரியவாள் தரிசனம் பண்ண போயிடுவான். ஓஹோ அங்கே குறுக்க நடந்து போடுவான். தேனம்பாக்கத்தில் பெரியவா இருக்கும்போது அதில் காலம் சாணத்தை பண்ணிட்டு ஒன்றும் சாப்பிட மாட்டா. பச்சை தள்ளி பண்ண மாட்டா. பெரியவாள் தரிசனம் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றது அப்படின்னு வச்சுட்டு இருந்தா. போய் நித்தியம் பெரியவாள் தரிசனம் பண்ணி வச்சுட்டேன். தர்மதர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. ஏன் உன்னை அழிச்சுக்கலையான்னு கேட்டுட்டே இருந்தா பெரியவா. கூப்பிடல பெரியவா, நீ ஆற்றுல போயிரு, கூப்பிட்றேன்னா கூப்பிடவே இல்லை பெரியவான்னு சொல்லிகிட்டே இருந்தா. சரின்னு அந்த இன்ஜினியர் கோபாலையர்னு இங்கே ஒருத்தர் இருந்தார். அவளுக்கு ரொம்ப வேண்டியவா. அவாத்து மாமி சொன்னா அவர் கேட்டுப்பார். மாமி பெரியவா அவளை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்றான். அவன் குழந்தைய அழிச்சிக்கவே இல்லை, கல்யாணம் எதுக்காக பண்றது, கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடுத்தா இந்த மாதிரி வச்சுக்க வேண்டாமா, அவனை கூப்பிட்டு சொல்லுன்னு சொல்லி அப்புறம் திருவட்டீஸ்வரம்பேட்டையில் நம்ம மடத்துல ஒரு ரூம் கொடுத்தவருக்கு தனியாக குடும்பத்தை பிரிச்ச பாப்பா வந்தா எனக்கு வந்துட்டு போட்டோம். அந்த குழந்தைய அவன் வச்சுக்கல. அதனால குடும்பத்தை நான் பிரிச்சு பாப்பா எனக்கு வந்தா வந்துட்டு போட்டோம் நான் அப்படின்ட்டு திருவட்டீஸ்வரம்பேட்டையில் ஒரு ரூம் போட்டு ராமகிருஷ்ணன் பத்மாவதி ராமகிருஷ்ணன் பேர் எழுத சொல்லி அந்த ரூமை அவளுக்கு கொடு, வாடகை வாங்காதே, அவளுக்கு கொடுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணினான். இவன் போய் பால் காய்ச்சி சத்தம் போடாமல் நான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்பனும் பிள்ளையுமா போய் பால் காய்ச்சி சாப்பிட்டு வந்திருக்கான். உன்னை கூப்பிடாம ஏமா போலியா ரூம் கொடுத்துருப்பானே பால் காய்ச்சி சாப்பிட்றதுக்கு, நீ போலியா பால் காய்ச்சி சாப்பிட்றதுக்கு, என்னை கூப்பிடவே இல்லை, என் சமாச்சாரம் தெரியாது அப்படிங்களா அப்படின்ட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டா நாங்கள் பால் காய்ச்சி சாப்பிட்டாச்சு, நான்லாம் கூப்பிட முடியாது, நாங்கள் பால் காய்ச்சி சாப்பிட்டாச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க திமுறா. பெரியவா அப்பவே ஏண்டா குடும்பம் நீ நடத்த முடியா, உள்ள நடத்த போறானா, நீ 2 பேரும் அண்ணன் முன்னாட்டியா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தைய வாழ வைக்க வேண்டாமா, இந்த குழந்தைய உன்னை நம்பிதானே கொடுத்துருக்கு, அவள் இப்போ தம்பதியா போய் பால் காய்ச்சி சாப்பிட்றது நீ போய் பால் காய்ச்சி சாப்பிட்டேங்கிறீங்க அப்படின்னு பிடிச்சி கோவிச்சுண்டா. அப்புறமும் அந்த வீட்டுக்கு போகலை, மூர்த்தி தெருவிலேயே இருந்தா. அழைச்சின்னு போறேன்னா அப்புறம் ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு போனா. சீமந்தெல்லாம் ஆச்சு. சீமந்தெல்லாம் பண்ணி இங்கே இங்கே தான் பெரிய ஆரம் எடுத்துட்டு பாடசாலை தான் பண்ண சொன்னால் சீமந்தம் ஆச்சு. சீமந்தாயா வந்து கொண்டு விட்டது. பிரசவ டயத்துக்கு இங்கே அழைச்சின்னு வரலாம்னா அழைச்சின்னு வரும்போது டாக்டர்கள்லாம் குழந்தை இல்லை வயத்தில், வயத்தில் கட்டி மாதிரி இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணணுன்ட்டா. அப்புறம் பெரியவாள்கிட்ட சொல்லிட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணாது. அதுக்கப்புறம் ஜோசியெல்லாம் கேட்டது, ராகு அவளுக்கு போகல, ராகு உள்ள இருந்து குழந்தை இருந்தது வாஸ்துவம் தான், குழந்தைய மறைச்சுட்டார், ராகு தோஷம் இருக்கு, உங்க புருஷனுக்கு இருக்கிறதுனால அந்த தோஷம் உங்களுக்கு இருக்கு, அதனால ராகு பிரீத்தி பண்ணியாகணும் அப்படின்னா. அதுக்கப்புறம் பெரிய சொல்லி ராகு பிரீத்திலாம் பண்ணியும் குழந்தை கடைசியில் இல்லை ஒன்றும் இல்லை ஆயிடுத்து, புஷ்பாலம் ஆயிடுது. அப்புறம் வாத்திரபிஜாக இருந்து எல்லாம் இருந்துட்டு இருந்தா. குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம்னா எல்லாரும் சம்பாதிக்கிறா, நல்லா சம்பாதிக்கிறா, இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ணாமடான்னு செலவழிச்சுட்டு கடன் நிறையா ஊர் முழுக்க கடன் வாங்கிட்டு கடன்காரெல்லாம் கேட்கும்போது ஐயா ஊரில் இல்லைன்னு சொல்லுன்னு இவ்வளோ சொல்ல சொல்லி நம்ம பொய் சொல்ல வேண்டியிருக்கே, இப்படி பண்ண வேண்டியிருக்கே, நம்ம பெரியவாழ்கிட்ட அப்பா பெரியவாழ்கிட்ட நாங்கள் கைங்கறி பண்ணிட்டு இருந்தால் நம்ம பொய் சொல்ல வேண்டியிருக்கேன்னு அவளுக்கு மனசு தாங்கலை. ஒரு நாளைக்கு ஏதோ சாப்பிட்டு போயிட்டேன். படி கிளம்புற எங்களுக்கு ஃபோன் வந்தது, உடம்பு சரியில்லை, நீ உடனே வர வேண்டியதுன்னு. எனக்கு அங்கே உடனே நான் ஊருக்கு வந்தேன். சாயந்தரம் இறங்கினேன். மறுநாள் காலம்பரை விடிகாமரையே ஃபோன் வந்துட்டு செத்து போயிட்டாரு. அப்புறம் அப்பாவோட இங்கேருந்து போனோம். போய் அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டா காரியம் அப்புறம் அப்படின்னாலும் தெரியாது, எடுத்துகிட்டு போயிட்டாவா. நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் அப்பாவுக்கு 10 நாள் தீட்டு, 3 நாள் தான் தீட்டு. அப்புறம் நான் இங்கே பெரியவா ஸ்ரீகண்டன் சொல்லுவார், பெரியவா அன்றைக்கி வயத்தில் அடிச்சுட்டு அழுது அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் பார்த்தது. அவன் பெற்ற தாயார் போனது கூட அடிச்சு அடலை. குள்ளச்சீனுக்கு நான் நல்லது பண்ணணும்னு பண்ணினேன், குள்ளச்சீனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்தேன், நான் குள்ளச்சீனு எலும்பெல்லாம் முடிச்சுட்டேன், அவன் ரத்தத்தெல்லாம் குடித்தேன், அவன் நல்லது பண்ணணும்னு பண்ணினேன், இந்த மாதிரி பண்ணிட்டேனேன்னு பெரியவா வருத்தப்பட்டு நான் அன்றைக்கி அழுது அன்றைக்கி ஒரு நாள் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் ஸ்ரீகண்டன். அப்புறம் பெரியவாட்ட போய் நமஸ்காரம் பண்ண போனோம். அப்புறம் பெரியவா அப்பாவை கூப்பிட்டு, உனக்கு புத்திரி சோகம் வந்துட்டு நீ
இன்னும் உனக்கு வயசான தாயார் இருக்கா? அப்பாவுக்கு பாட்டிக்கு எப்போ 92 வயசு, அப்பாவோட அம்மாவுக்கு. நீ அதை போய் பார்த்துக்கோ, நான் உன் பிள்ளைய வச்சுக்கிறேன், இனிமேல் நான் உன் பிள்ளைய என்கிட்ட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் பெரியவா கூப்பிட்டு சொன்னா, நீ இனிமேல் என்கிட்ட இரு அப்படின்னா. அதுலேருந்து நான் பெரியவாள்கிட்ட இருந்துட்டு இருந்தேன். அப்பா அது எந்த வருஷம் இருக்கும்? 71 கடைசி. 71 கடைசியில். எந்த ஊரில்? தேனம்பாக்கத்தில். தேனம்பாக்கம். 71 நீங்கள் பெரியவாள்கிட்ட வர. ஆமாம். அதுலேருந்து பர்மனெண்ட்டாக பெரியவாள்கிட்ட வர ஆரம்பிச்சுட்டு. ஆமாம். அப்போ பெரியவாள்னா உங்களுக்கு பிக்ஷை பண்ணி சாப்பிடணும்னு உத்தரவா? நீங்கள் பிரம்மச்சாரி. சரி. நான் பிரம்மச்சாரி. நான் பிக்ஷை வாங்கிட்டு வந்து நான் ஸ்ரீகண்டன் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் நாங்கள் 3 பேரும் சாப்பிடணும். அது எல்லா நேரத்துக்கும் ஒரே நாளில் போகிறது இல்லை. ஓகே. ஒரு நாள் 3 நாத்துல நாளைக்கு உங்க நாளைக்கு உங்க ஒரு நாளும் தேதி பார்த்து நான் கிழமை பிடிச்சி கொடுத்து அன்னைக்கெல்லாம் வந்துடுவேன்னு சொல்லிடுறது. சரி. பெரியவா ஒரு நாளைக்கு கூப்பிட்டு சொன்னா, நீ அவன் எப்போ எத்தனை மணிக்கு வரான்னு சொல்ல முடியாது. என்ன நான் வந்து ஸ்நானம் ஆகி பூஜைக்கு உட்கார்ந்தப்பறம் தான் அவன் பிக்ஷைக்கு வருவான். அது வரையும் உட்கார்ந்த பட்டி கிடக்க முடியாது. அதனால அவனுக்கு தனியாக எடுத்து வச்சு அன்ன சுத்தி பண்ணி வச்சுடு, நீங்க சாப்பிட்டுருவோம், அப்புறம் அவன் வந்தப்புறம் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி. இன்னைக்கு எந்த அதுக்கு போறேன்னா அன்னைக்கு போக வேண்டிய 3 நாத்தை சொன்னேன். பாத்திரத்தை எடுத்துன்னு போயிடுவேன். அப்போ அந்த சேகர் கூட சைக்கிளில் கூட வருவான். அப்படியா? நானும் வந்துடுறேன் மாமான்ட்டு வந்துடுவான் கூடவே. சரி. அவனே அழிச்சுட்டு சைக்கிள், அப்போலாம் சைக்கிள் தானே. சரி. சைக்கிள் எடுத்துட்டு இப்போ அலுவலிய பாத்திரம் ஒன்றும், சாம்பாருக்கு ஒரு பாத்திரம், ரசத்துக்கு ஒரு பாத்திரம், கூட்டு கறிக்கு கொடுப்பா. இப்போ ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் அது ஒரே அலுவலி பாத்திரத்துலேயே எடுத்துட்டு அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போய் பிக்ஷையை வாங்கிட்டு பாபா போடுவா. பிக்ஷையை வாங்கிட்டு மடத்துக்கு வந்துடுவேன். தேனம்பாக்கம் வந்துடுவேன். தேனம்பாக்கத்துக்கு வந்து பெரிய பூஜை ஆகி பிக்ஷா ஆகிறதுக்கு அப்புறம் நாங்கள் இதை சாப்பிடுவோம். இப்படியே இருந்துட்டு இருந்தது. ஒரு நாளைக்கு என்ன பண்ணால், அவாத்திர சாத்தம்னா அங்கே போக மாட்டேன், போகக்கூடாது, அவாத்துக்கு போக மாட்டேன். சரி. அதனால அன்னைக்கு அவனுக்கு போயிடும். மறுநாளைக்கு அவாத்திர வாங்கிப்பேன். அந்த மாதிரி இருந்தது. ஒரு நாளைக்கு வந்து நாளைக்கு பிக்ஷை போட வேண்டியவன், இன்னைக்கு பிக்ஷா போட வேண்டியவன் காலம்புற தர்ஷனத்துக்காக வந்துருக்கா. அவள்கிட்ட கேட்டுட்டு இருந்தா, மௌலி பிக்ஷைக்கு வரானோ, சாதம் வாங்கிட்டு வரணும். ஆமாம் வருவார், வந்து வாங்கிட்டு போவான் அப்படின்னா. என்னென்ன போடுவேன்னா, ஒரு நாளைக்கு கறி இருந்தால் கறி போடுவோம், கூட்டு பண்ணால் கூட்டு போடுவோம், குழம்பு ரசம் வைக்கிறது உண்டோ, ரசமும் கொடுக்குறது உண்டு, சாதம் போடுவோம் அப்படின்னா. சரி, எல்லாம் இப்போ ஒன்றா போட்டால் ஊசி போயிடுமே, அவன் எப்படி வந்து வாங்குறான்? இல்லை பெரியவா கடலை கூட்டத்து கடலை விட்டு உண்மையை கேதர் பண்ணுறதுக்காக பெரியவா அதெல்லாம் கிளம்புவா. ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டால் அவன் சாப்பிட்ற வேலைக்கு ஊசி போயிடுமே. ஒருத்தராத்துல உப்பு வேலை போட்டிருப்பா, ஒருத்தராத்துல உப்பு போட்டுருக்க மாட்டா, ஒருத்தராத்துல வெந்திருக்கும், ஒருத்தராத்துல வேகாதுன்னு இருக்கும். இப்படிலாம் பண்ணியிருப்பாளே. இப்படிலாம் இது பண்ணால் அவன் சாப்பிட்ற நேரத்தில் எப்படி நல்லா இருக்கும்? ஊசி போயிடுமே, எப்படி சாப்பிட்றான் அவன் அப்படின்னு கேட்டா, இல்லை குழம்புக்கு தனி பாத்திரம் எடுத்துட்டு வருவான், அப்படி ரசத்துக்கு தனி பாத்திரம் எடுத்துட்டு வருவான், ஒரு கிண்ணம் எடுத்துட்டு வருவான், அதுல கறியோ கூட்டோ போடுவோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தராத்துலையும் போய் வாங்கிட்டு வருவான். தொகையில் அரைச்சிருந்தோம்னா நாங்கள் தனியாக இலையில கட்டி தொகையை தனியாக வச்சுருவோம். அவன் எடுத்துட்டு போயிட்டு சாப்பிடுவாங்க. போடுது வில்லங்கோ யாரோ சாப்பிட்றா அதுல அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் தெரியல. வாங்கிட்டு போவான். ஸ்ரீகண்டன் பிரம்மச்சாரி ராமகிருஷ்ணன் 3 பேர் சாப்பிட்றதா சொல்லிட்டு இருப்பாங்க. மௌலி சொல்லுவான் அப்படின்னு சொன்னான். சரி, ஓ அப்படி தனித்தனியாக வாங்கிட்டு வரானா? சரி, அதான் கேட்டேன். ஒரே ஒன்றா போட்டாக்க ஊசி போயிடும், நாரி போயிடுமே, அப்படி சாப்பிடுவா, அதுக்காக தான் தனித்தனியாக கொண்டு வரானா? சரி சரி அப்படின்ட்டு ஒரு நாள்லேருந்து தனித்தனி பாத்திரம் கொண்டு வந்தால் போட மாட்டேன்னு சொல்லு, தனி பாத்திரம் கொண்டு வந்தா போட மாட்டேன்னு சொல்லு. தனித்தனி பாத்திரம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா நாக்கு ருசி தந்துடும். பிரம்மச்சாரிகளுக்கு ருசி தெரியக்கூடாது. அதனால தான் 4 இடத்துல போய் பிக்ஷை வாங்கி சாப்பிடணுங்கிறது. ஒரே பாத்திரத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதுலேயே எல்லாத்தையும் கொட்டிடு. குழம்பு கறி கூட்டு ரசம் எல்லாம் ஒரே பாத்திரத்துலேயே கொட்டிவிடு. தொகையில் வச்சுதான் தொகையிலேயே அதே தலையில் போட்டுரும். தனியாக இலையில வச்சு வைக்காதே. எல்லாத்தையும் ஒன்றா கடறி சாப்பிடணும். அப்போ தான் அவளுக்கு ருச்சி தெரியாது. தனித்தனியாக வச்சேன்னா நாக்கு இன்னைக்கு பார்த்தா குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவான். அது சொல்லக்கூடாது. அதனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடும் அப்படின்னு விரியா சொல்லி நான் உள்ளதான் கேட்டுட்டு இருக்கேன். நான் உள்ளது கேட்டுட்டு இருக்கேன் வாட்ட சொல்லும்போது. சரி. அப்புறம் மறுநாள் மேலே போகிறேன், தூக்கு எடுத்துன்னு போனேன். மறுநாளைக்கு கூப்பிட்டு கேட்டா, எவ்வளோ தூக்கு எடுத்துன்னு போனேன்ப்பா, என்னென்ன போட்டாருன்னா,
குழம்பு ரசம் கூட்டு கறியெல்லாம் போட்டா ஆரத்தில் போட்டான்னா நீங்கள் ஆரத்தில் வாங்கினேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டாலோ அப்படின்னா அம்மா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஏன்னா எப்படிடா சாப்பிட்றது தனித்தனியாக இருந்ததுனா தொட்டுன்னு சாப்பிடலாம். குழம்பு சாதம் சாதம் மோர் சாதம் தனித்தனியாக சாப்பிட வேண்டாமோ எல்லாத்தையும் அதிலே போட்டா எப்படி போய் சாப்பிட்றது. நான் சிரிச்சுட்டு பெரிய சொன்னாலும் நான் சொல்லலை சிரிச்சுன்னு பேசாம விட்டுட்டேன். சரி சரி போ அப்படின்னா வந்துட்டேன். மேலப்படி சாட்சிகள் உஞ்சவர்த்திக்கு போகணும். அவர் என்ன கிரகஸ்தர்? அவர் கிரகஸ்தர். சொம்பு எடுத்துட்டு அரிசி வாங்கிட்டு வரணும். அக்ஷரம் வாங்கிட்டு வந்து அவர் சரியாக சமைச்சு சாப்பிடணும். அந்த புராண காலத்தில் வேத காலத்தில் என்ன ட்ரெடிஷன் இருந்ததோ அதை இந்த கலிகாலத்தில் 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் நடத்தி காமிச்சா பெரியவா. சத்தியம் இருக்க முடியும் சத்தியம் அப்படின்னு ஒரு ராமராவும் கிருஷ்ணராவும் வந்தவர் இப்படி வந்து பண்ணி காமிச்சாதான். டெய்லி இப்போ அப்படி கிளம்புற மாடவீதி ராஜவீதி மாடவீதி பிரதட்சணம் பண்ணுவா. பெருமாள் கோவில் மாடவீதி பிரதட்சணம் வந்துடுவா 1 மணி ஜபத்தோட. ஒவ்வொரு நாளைக்கு 1 மணி ஜபத்தோட வருவா. ஒவ்வொரு நாளைக்கு ஜபம் 4 மணி ஜபத்தை அங்கேயே முடிச்சுட்டு வந்தாலும் வந்துடுவா. மாடவீதி பிரதட்சணம் பண்ணிட்டு வருவா. எனக்கு சாயந்தரம் ஒரு நாளைக்கு திடீர்னு சாயந்தரம் இந்த யஜுர்வேதத்தில் வருது பூர்வான்னே திவி தேவீயதே யஜுர்வேதே திஷ்டதி மத்தியே அன்னஹ சமவேதேன ஆஸ்தமயே மஹீயத்தேன்னு இருக்கு. ருக்வேதம் காலம்பரை சூரியன் உதிக்கும் போது சொல்லணும். உச்சியில் வெயில் வரும்போது யஜுர்வேதம் சொல்லணும். அஸ்தமனம் ஆகும்போது சமவேத பாராயணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு பெரியவா 2:30 மணிக்கு ராத்திரி 2:30 மணிக்கு விடியும். அப்புறம் ராத்திரி 2:30 மணிக்கு மேட்டூர் சுவாமிகளை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன பாடம் நடந்தது அப்பனா ஒரு சுவாமிகள் ஆள ராஜகோபால் மேட்டூர் ராஜகோபால் தான். மேட்டூர் ராஜு தான் கூப்பிடுறது. சரி ராஜு கூப்பிடுன்னு கூப்பிடுவா. அந்த 2:30 மணிக்கு கூப்பிட்டு ஒரு நாளைக்கு நேற்றுக்கு என்ன பாடம் நடத்தினா என்ன சட்டில் பாடம் என்ன வாசிச்சாள் சொல்லு பார்ப்போம். அர்த்தம் சொல்லு கிரியாபதம் சொல்லு ஒவ்வொன்றா சொல்லிட்டே வா பார்ப்போம். ஸ்லோகத்தை சொல்லு. எனக்கு மரமண்டை நான் படிக்கிறதோடு சரி எனக்கு அப்புறம் தாரண சக்தி கிடையாது. எனக்கு மேலே பெரிய படிக்க போச்சோன்னா படிச்சுட்டு இருக்கேன். சம்ஸ்கிருதம் கற்றுக்கோண்டா ஸ்லோகம் கற்றுக்கோண்டா கற்றுட்டு இருக்கேன். எனக்கு மேற்கொண்டு பெரிய கேள்வி கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது அப்படின்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டார் மேட்டூர் ராஜகோபால். இப்போ மேட்டூர் சுவாமிகள் அப்படின்ட்டார் அப்படியே சொல்லிட்டார். எனக்கு தாரண சக்தி கிடையாது பெரிய அப்படி கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பெரியவா என்ன பண்ணா அவர் நழுவுறதுல பெரிய கில்லாடி. எப்படி பாடம் சின்ன பண்ணலையோ அப்படின்னா இல்லை பாடம் முடிஞ்ச உடனே ராத்திரி வரும்போது சிந்தனை பண்ணிட்டு வந்துடுவோம். எப்படி பண்ணுவேள்? மௌலி வருவான். மௌலி தான் சொல்லிட்டு வருவான். நாங்கள் சரி கேட்டுட்டே வருவோம். மௌலி ஏதாவது சொல்லிட்டு வருவான்னா மௌலிக்கு தாரண சக்தி உண்டோ? அவனுக்கு ஏகசந்த கிராகியவன் ராத்திரியே சிந்தனை பண்ணிட்டு வந்துடுவோம்னு சொன்னா ராத்திரி எப்படி சிந்தனை பண்ணுவேள்? உனக்கு தான் மரமண்டை ஏறலன்னு சொன்னீங்க. சொல்லி கொடுத்தோடு சரி அதுக்கப்புறம் மறந்துடும் சொன்னீங்க. எப்படி சிந்தனை பண்ணிட்டு வந்தேன்னு கேட்டா மௌலி கூட வரான். மௌலி தான் எல்லாம் சொல்லிகிட்டே வருவான். நாங்கள் சொல்லிட்டே வருவோம். சேப்ராமூர்த்தியும் எடுத்து கொடுப்பார். சேப்ராமூர்த்தி சொல்லுவார், நானும் சொல்லிட்டு வருவேன். ஸ்ரீகண்டனும் சொல்லுவார். நான் மௌலி தான் பூரா சொல்லுவான். நான் சொல்லிட்டே வந்தார். நாங்கள் சிந்தனை பண்ணிட்டோம். மௌலியை கொண்டார். சார் இப்போ 2:45 போய் அப்போ அந்த கவுண்டர் இருக்கு. கவுண்டருக்கு வெளிப்பக்கம் நான் உள்பக்கம் நான் இருப்பேன். தெளிவா அவள் உள்ள ரூம்ல உட்காந்துட்டு கேள்வி நேற்று என்ன பாடம் படிக்கிறேன்னா அது பாடம் ஸ்லோகம் சொல்லி எத்தனை ஸ்லோகம் ஆச்சுன்னா 3 ஸ்லோகம் ஆச்சுங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லுவேன்பா. ஸ்லோகத்தை சொல்லுவேன். அர்த்தம் சொல்லுவேன்பா. அர்த்தம் சொல்லுவேன். பதம் பிரியும்பா. பதம் பிரிப்பேன். அன்வயம் பண்ணும்பா. அன்வயம் பண்ணுவேன். அன்வயம்னா தனித்தனியாக பிரிச்சுதான் கோக்கணும். சம்ஸ்கிருதத்தில் தனித்தனியாக பதம் பிரிஞ்சிருக்கும். பதம் பிரிக்கிறது அப்புறம் அதை கோக்கிறது அன்வயப்படுத்துறதுன்னு பேரு. அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு சப்தம் சொல்லணும். கிரியாபதம் சொல்லணும். இவ்வளவு சொன்னா மணி 3:30 4 4:15 ஆயிடும். அப்புறம் போட்டா இப்படிவா நாங்கள் வெளியே போயிட்டு சாணத்தை விட்டு பிரதட்சணத்துக்கு ரெடி ஆகிடுவோம். அப்படியே நித்தியம் ஓடின்றது. டெய்லி 2:30 மணி 2:30 மணி ஸ்லோகம் கேட்டுட்டே இருப்பா. ஸ்லோகம் சொல்லுவோம். அந்த மாதிரி ரகுவம்சம் மாதம் குமார சம்பவம் மெக சந்தேசம் எல்லாம் ஆச்சு. தெளிவாக வந்து நான்
74 கிளம்பினால 74 கிளம்பினேன். 74 ஏப்ரல் 14. ஆமா. அதாவது வருஷப்பிறப்பு அன்னைக்கு. வருஷப்பிறப்புக்கு மறுநாள் கிளம்பினேன். அதுதான் அந்த பெரிய யாத்திரை. அன்னைக்கு தான் 3 பிரதட்சணம் பண்ணினா. மௌனத்தை போட்டு வரதராஜ பெருமாள் கோவிலில் 3 பிரதட்சணம் பண்ணினா. கடத்தெல்லாம் கையில் எடுத்துட்டு 2-3 கடத்தை கையில் எடுத்துட்டு பிரதட்சணம் பண்ணா. கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டா. காலையில் விழுந்துடும், ஐயோ அவளை வச்சுக்கூடாது, இங்கே போகிறான்னு தெரியல, மௌனத்தையும் போட்டா இந்த மாதிரி போனால் காலையில் விழுந்துடும் அப்படின்னு சொன்னால் கேட்கல. இப்போ பெரியவாளுக்கு வந்து 80 வயசு இருக்கும் இல்லையா? ஆமாம், 80 வயசு இருக்கும். 82, 83 74 தானே கிளம்பினா? 74னா ப்ளஸ் 6 இயர்ஸ் 80 81 82 83 இருக்கும். அப்போ கிளம்பிட்டா பெரியவா. அந்த மாணவி ஃபோட்டோலாம் என்னுடைய ஃபோட்டோ பூரா நான் சுரேஷ்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த சங்கரா டிவியில் உங்கள்கிட்ட ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் கூட ஓடினா என்கிட்ட இருக்குடா நான் தரேன் அப்படின்னு நான் காப்பி எடுத்து தரேன்னு சொன்னா. இது வரையும் கொடுக்கல. அப்புறம் நேரடியாக பார்த்த போது கேட்டேன், அது சிடி பண்ணி வச்சுக்கிட்டா அவருக்கு தரேன் அப்படின்னு சொன்னா. இது வரையும் தரல. அவருக்கு இந்த மாணவீதி பிரதட்சணம்லாம் நானும் பெரியவா 2 பேர் தான். அப்படியே பெருமாள் கோவில், இது வரதராஜ பெருமாள் கோவில் மாணவீதி பிரதட்சணம். இப்போ யாரோ ஒருத்தர் எடுத்தா அதை எடுத்துட்டு 2 ஃபோட்டோ 2 ஸ்னாப் எடுக்கும்போது பார்க்கல. 3வது ஸ்னாப் எடுக்கும்போது பார்த்துட்டா அப்படிவா, ஏய் நான் எடுக்காதே அப்படின்னு கையை காட்டிட்டு இருக்கேன். அந்த கையில் லிட்டரோடு அது ஃபோட்டோ எடுத்துருக்கான். சரி. ஸோ அப்புறமா பெரியவா கூட கிளம்பிட்டது எல்லாரும். பெரியவா எங்கே போக போகிறான்னு ஏதாவது தெரியுமா? ஒருத்தருக்கு யார்ட்டையும் சொல்லலை. ஒன்றும் தெரியாது. அங்கேருந்து கிளம்பி நேராக காமாட்சி கோயில் பஸ் ஸ்டாண்டில் வந்ததுக்கப்புறம் குமரேசனை கூப்பிட்டு கோபூஜை பண்ண சொல்லிட்டு நான் அதை வந்துடுறேன். நான் வந்துட்டே இருக்கேன். கோபூஜை இருக்க வேணா பண்ண சொல்லிவிட்டேன். அப்புறம் நேராக போய் காமாட்சி தரிசனம். ஆமாம், காமாட்சி மேலேருந்தே தரிசனம். உள்ளுக்குள்ள போல. சரி. மேலேருந்தே அந்த உற்சவ காமாட்சி சன்னதியிலேருந்தே மேலே தரிசனம் பண்ணிட்டு உற்சவ காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு நேராக ஆச்சாரியாள்கிட்ட வந்து தரிசனம் பண்ணிட்டு நேராக மடத்துக்கு போகணும். மடத்துக்கு போனோம். மடத்துக்கு போய் அங்கே ஆச்சாரியாள் பிள்ளையார் ஆச்சாரியாள் தரிசனம் பண்ணிட்டு சுரேஸ்வர ஆச்சாரியால் தரிசனம் பண்ணிட்டு அங்கே படியில் உட்காந்துட்டா. நான் ஸ்ரீகண்டம் வேதபுரி 3 பேர் தான். அப்போ வேற வழி இந்த பக்கம் வழியெல்லாம் இருந்தது. அது கதை தரிசனம் ஜனங்கள்லாம் வந்துட்டா. நிறையா பேர் பெரியவா வந்துட்டான்னு. பெரியவா அப்போ மடத்துக்கு வந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு வராளா? ஆமாம். அப்போ இல்லையா? ஆமாம். இல்லை, அதுக்கு முன்னாடி கலவைக்கு போயிட்டு ஒரு பொருள் வந்திருக்கா. இப்போ தேனம்பாக்கத்தில் இருந்து தானே கிளம்பினா? தேனம்பாக்கத்தில் தான் கிளம்பினா. அது தேனம்பாக்கத்தில் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுது இல்லை? ரொம்ப வருஷம் ஆயிடுது. மடத்துக்குள்ளே வரல. எவ்வளோ வருஷம் இருக்கும் தேனம்பாக்கத்தில்? கிட்டத்தட்ட 10 வருஷமா? 5-6 வருஷம் இருந்திருப்பேன். 5-6 வருஷம் இருந்திருப்பேன். இந்த யாத்திரைக்கு போகிறதுக்கு முதல் நாளைக்கு வந்து அன்னைக்கு வந்து மடத்துக்கு உள்ள வந்து தரிசனம் பண்ண பெரியவா அங்கே இருந்தா? இல்லை, ஊரில் இல்லை. பெரியவா யாத்திரையில் இருந்தா. பெரியவா கிளம்பிட்டா. உடனே என்ன தரிசனம் பண்ணிட்டு சுரேஸ்வராச்சாரிய படியில் உட்காந்துட்டு என்னையும் ஸ்ரீ கதவை சாத்திட்டு விட்டு கதை சாவா போட்டோம்னா என்னையும் ஸ்ரீகண்ட பாரு 3 பேர் வேதபடி 3 பேர் இருந்தோம். நான் எங்கே போகிறேன், எப்போ போகிறேன், எதுக்கு போகிறேன்னு சொல்ல மாட்டேன். நீங்களும் கேட்கக்கூடாது. அதுக்கு இஷ்டம் இருந்தவா என் கூடவா, இல்லை நான் போகிறதுல இஷ்டம் இல்லைன்னா இப்படியே கதை திறந்து வெளியில் போயிடுவோம் அப்படின்னு சொன்னா. எங்கள் 3 பேரையும் பார்த்து நீங்கள் ஸ்ரீகண்டம் மாமா, வேதபுரி மாமா, வேதபுரி சாஷி. என்ன சொல்லியிருப்பேன்? புத்தூர் வாயை திறக்கலையே. ஏன் வாயை திறக்கிறோம்? சரி, வாயை திறக்கலை. அப்படியே மடத்து கதவை திறந்துட்டு வாசலில் வந்து நேராக கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. கீழம்பியில் போய் உட்காந்துட்டு இருந்தோம். அம்பிகாபதீஸ்வரர் கோவிலில் போய் உட்காந்துட்டா. உட்காந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு நீ போய் ரிக்ஷா எடுத்துன்னு வந்துடும். அப்போ ரிக்ஷா தேர்மதிலாம் இருக்குது. கீழம்பியில் 2 நாள் இருந்தோம். ஓஹோ, 2 நாள் இருந்தேன் கம்பி. ஒன்றும் பேசவே இல்லை. கிளம்பில இருந்தா. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சிறுகரும்பூர்னு ஊர். அங்கே திரிபுர சுந்தரி அம்பாள் இருக்கா, ஸ்ரீசக்கரம் இருக்கு. ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸாக அருமையான கோவில். அம்பாள் ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதி, ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போய் ஒரு நாள் இருந்தோம். அங்கே போய் பிக்ஷையெல்லாம் முடிஞ்சிட்டோம். மத்தியானம் 2:30 மணி 3 மணிக்கும் கிளம்பிட்டா. பாதுகாப்பு போட்டுக்கலாம் கிளம்பிட்டா. அப்புறம் நானும் சொன்னேன், வெயில் சித்திரை மாதம் வெயில் கொடுத்துருது, எங்கே போகிறான்னு தெரியல, பாதுகை போட்டுட்டா தேவையில்லை, பாதுகை போட்டுக்காமல் போகக்கூடாது, பாதுகை போட்டு வெய்யத்தாழ போகலாம், பாதுகை போட்டுட்டா வெய்யத்தாழ போகலாம், இப்போ வாண்டாம் சித்திரை மாதம் வெயில், எனக்கு பாதுகையை கொண்டு கொடுத்துருவோம், நான் மெதுவாக போயிட்டே இருக்கேன், நீங்கள் வெய்யத்தாழ வாங்கும் அப்படின்ட்டாங்க.
யார் இருப்போம் அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் கொட்டா கடை சாமானம் தூக்கிண்டு வேத ரிஷிகண்ட முன்னாடி நீங்கள் போங்கோ, நான் ரிக்ஷாவில் எல்லாத்தையும் அள்ளி போட்டுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி நான் அள்ளி போட்டு வரதுக்குள்ள ஒரு 2 கிலோமீட்டர் கிளம்பி போயிட்டேன். அந்த வயசுல டாக்கு 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 வேகம்தான். அதே கையில் தண்டம். அதுதான். அப்புறம் வாலாஜாப்பேட்டையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் போய் அன்னைக்கு தங்கினோம் ராத்திரி. மறுநாள் காலம் முன்னாடிலாம் போய் சொல்றதெல்லாம் கிடையாது. சொல்றது கிடையாது. இடம் பார்க்கறது, இடம் பார்த்து தெரிஞ்சாதானே எங்கே போகிறான்னு தெரிஞ்சாதானே இடம் பார்க்கறதுக்கு. அது சரி. எங்கே போகிறான்னே தெரியாது. காசி விஸ்வநாதர் கோவில் அங்கேருந்து என்ன பண்ணா விடியாம. அப்போ பெரியவா அங்கே போன உடனே அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு எல்லாம் ஓடி வந்துருவாளா? அந்தந்த ஊருக்காரா வருவா. அந்தந்த ஊருக்காரா வருவா. சரி. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நாங்கள் அங்கங்கே பண்ணி போய் யாராவது பண்ணுவா. அங்கே அக்ரஹாரம் இருந்ததுன்னா அங்கே போய் பிக்ஷா எடுத்துவோம். பிக்ஷா வருது இப்படிதான். ஆமாம், அங்கே பிராமண வீடுகள் இருந்ததுன்னா பிக்ஷா. அது எப்போ என்ன கிடைக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒன்றும் யாருக்கும் தெரியாது. என்ன சாப்பிட போகிறோம், என்ன சாப்பிட்டோங்கிறது தெரியாது. எங்கே சாப்பிட போகிறோம்னு தெரியாது. சாப்பிடுவோமாங்கிறதும் தெரியாது. என்ன கிடைக்குங்கிறதும் தெரியாது. சரி. வாழைப்பழம் கிடைச்சதா வாழைப்பழம், ஆப்பிள் கிடைச்சதா ஆப்பிள், சாத்துக்குடி கிடைச்சதா சாத்துக்குடி, என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு போயிடும். அப்புறமா அப்படியே கிளம்பிட்டா. அப்போ கிளம்பி அங்கேருந்து இவ ஒரு மணி ஜபத்தோட பெரியவா போனதுனால அவள் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணா ராணிப்பேட்டை உள்ள அழைச்சிட்டு போயிட்டான். ராணிப்பேட்டையில் வேதபவன் இருக்குது பார்த்துக்கணும். ஆற்காடு வந்து போகிற வழியில் ராணிப்பேட்டை போகிற வழியிலேயே வேதபவன் ஒன்று இருக்குது. அங்கே உள்ள அழைச்சிட்டு போயிட்டான். அங்கே உள்ள அந்த கேட்டு தட்டி அழைச்சிட்டு போகிறா. ஒன்றும் ஒரு மணி ஜபம் முடிக்கல. அங்கே போய் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆச்சமணி பண்ணதுக்கப்புறம் எங்கே வந்துருக்கோன்னு கேட்டான். ராணிப்பேட்டை வேதபவன் ஒன்று. ஓ, யார் கூப்பிட்டு வந்தா? ஊருக்காரா கூப்பிட்டு வந்தா? எங்கள் புறத்து ஏதுயா கூப்பிட்டு போனால் நாங்கள் வந்தோம் அப்படின்னா. சரி, நான் அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி லாலாப்பேட்டை. லாலாப்பேட்டையில் போய் சிவன் கோவிலில் போய் தங்கினோம். அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி பொன்னை போகிற வழியில் அங்கே ஒரு பிடபிள்யூடி ஆஃபீஸு. அங்கே பிரதோஷ பூஜை ஸ்நானத்தை பண்ணிட்டு அங்கே பிரதோஷ பூஜை சிவனை தரிசனம் பண்ணிட்டு அங்கே ஒரு சத்திரம் இருக்குது. சத்திரத்தில் ராத்திரி பிக்ஷை. இவ்வளோ இடத்துலையும் பெரியவா வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஜலம் வந்து கிணறோ இல்லைனா அடிக்கிற பம்போ தான் இருக்கணும். ஆமாம், பைப்பில் பிடிச்சி பண்ண முடியாது. ஒரு ஆச்சாரத்தையும் குறைச்சிக்கல. பண்ணுறது கிடையாது, இது வரையும் பண்ணது கிடையாது. ஒன்றும் குறையல. அப்புறம் அங்கே பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு பிக்ஷையை முடிச்சுட்டு ராத்திரியாக நேராக கிளம்பி சித்தூர் கிளம்பிட்டா பிரிவா. அங்கே பொன்னையிலேருந்து சித்தூர் போகிற வழி இருக்கு. ஒன்று 23 கிலோமீட்டர் பொன்னையிலேருந்து. அங்கே ராத்திரி 12 மணிக்கு ஒரு பஜனை மடம் ஒன்று, சின்ன பஜனை கோவில் ஊர் அந்த ரோடு ஓரமாக இருக்குது. அங்கே கிணறு இருக்குது. இது பார்த்துட்டா பிரிவா. அந்த அங்கே ஒரு ஆண்டி படுத்துட்டு இருந்தான் கட்டில் போட்டுட்டு. அவனை எழுப்பி அங்கே ஜலம் தெளிச்சுட்டு, அப்பா ஒரு ராத்திரி வேற எங்கேயாவது படுத்துக்கோ, சுவாமிகள் வந்திருக்காரு அப்படின்னு. சரி, நான் கட்டிலாம் தூக்கிண்டு அவன் வேற இடத்துக்கு போயிட்டான் படுக்கிறதுக்கு. அங்கே ஜலம் தெளிச்சுட்டு அங்கே தர்பாசனத்தை போட்டு படுத்துட்டான். 12:45 2:30 மணிக்கு எழுந்து 2:15 எழுந்து கொட்டாய்க்கு போயிட்டு, நான் கொட்டாய் போன உடனே இங்கே இடம்னு பார்த்து கொட்டாய்க்கு இப்போ ஒரு மரவு கட்டுறதுக்காக வஸ்திரங்களாம் வச்சுருக்கேன். ஒரு ரிக்ஷாவிலேயே ஒரு 4 கம்பு கட்டியிருப்பேன். அது நான் போட வேண்டியது, கொட்டாய்க்கு போட வேண்டியது என்னுடைய பொருள் டியூட்டி. அது போன உடனே அதை போட்டு மரவு கட்டி வச்சுட்டேன். கொட்டாய்க்கு போயிட்டு அங்கே கடத்தலையே ஸ்நானத்தை பண்ணிட்டு 2:45 ஸ்நானம் பண்ணிட்டு 1 மணி ஜபத்தோட நேராக கிளம்பி சித்தூர் என்ட்ரன்ஸ். சித்தூர் என்ட்ரன்ஸில் போய் தியோசாபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று இருக்குது. அது உள்ளே போயிட்டோம். அது கேட்டு திறந்தா இருந்தது. யாரும் ஈக்காக்கா கிடையாது. சரி, கேட்டு திறந்துருந்தது. உள்ளே போயிட்டோம். பெரியவா மாமரத்தடியில் உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீகண்ட நாட்டில் பிக்ஷைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமே, அதுக்காக 4 பக்கம் தூணில் வஸ்திரத்தை கட்டி ஸ்டவ் மூட்டி பிக்ஷை எல்லாம் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் இப்போ பெரியவாட பிக்ஷை ஆகிடுது. பெரியவா பிக்ஷை ஆகி 10 மணி 10:30 பிக்ஷை ஆகிடுது. பிக்ஷை ஆகி படுத்துட்டா மாமரத்தடியில் வேதபுரி சாஸ்திரிகளையும் அப்போ மணக்குடி கிருஷ்ணன் இருந்தார் கூட வந்துட்டு இருந்தான். அவன் 2 பேரையும் உட்காந்து வச்சுட்டு அங்கே அக்ரஹாரத்துக்கு போய் பிக்ஷை வாங்குறதுக்கு நான் ஸ்ரீகண்டனை அழிச்சுட்டு பிக்ஷை ஆகிடுத்து நானும் வரேன்டான்னார். சரின்னு வாங்க ஒரு அழிச்சுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனோம். ஆட்டோ வச்சுட்டு போனோம். நம்ம தேசாசி என்ட்ரன்ஸில் இருக்கோம். என்ட்ரன்ஸுக்கும் ஊர் உள்ளக்கும் கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர். எப்படி போகிறது? ஒரு ஆட்டோ பேசிட்டு ஆட்டோ வச்சுட்டு போய் பிக்ஷை வாங்கிட்டு வந்து உள்ள வரத்துக்குள்ள கூட்டம், எக்கச்சக்க கூட்டம். வேலி குளிக்க ஆரம்பிச்சுட்டா கூட்டம் எல்லாம். பெரிய காலத்தை உடனே தொட ஆரம்பிச்சுட்டா, பிடிக்க ஆரம்பிச்சுட்டா. நாங்கள் எப்படி வருதுன்னு தெரியல. உள்ள நாங்கள் உள்ள வந்துட்டோம்.
மிக்சியை வாங்கி உள்ளே வந்தாச்சு. வந்தா பெரியவா கிளம்பிட்டார். பாதுகை போட்டுக்கல. பெரியவா கிளம்பிட்டா இவ்வளோ கிளம்பிட்டா. பாதுகை எடுத்துக்கல. என்னடா கிளம்பிட்டாலே நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அப்படி சாத்தெல்லாம் அப்படியே ஒரு ஓரமாக கொட்டிவிட்டு நாய் சாப்பிட்டு போட்டேன் ஏதோ அன்றைக்கி அதான் பிராப்தம் போட்டுருக்க வாழ்க்கை அப்படின்னு ஓரமாக கொட்டிவிட்டு சரின்னு 2 வாழைப்பழத்தை அள்ளி போட்டுட்டு வந்தால் மாமரத்துலேருந்து கிளம்பிட்டா. தர்பாசங்கள்லாம் அப்படியே கிடக்கு. அப்படியே 2 பேரும் கிளம்பிட்டா பெரியவளோட. சரி தர்பாசனை தான் சுட்டி எடுத்துட்டு இப்போ ரிக்ஷாவில் போட்டுட்டு போட்டதுக்குள்ள கால் கொதிச்சு இதுவாக போயிடுது. சித்தூர் ரோடு கேட்கணுமா சித்திரை மாதம் அப்புறம் நியூட்ரின் ஃபேக்ட்ரி அங்கே போயிட்டேன். அப்புறம் போய் அங்கே போய் உட்காந்துட்டு அப்புறம் நாங்கள்லாம் அங்கே போனோம். அப்போதான் பெரியவாள் காலைல கொப்பளமாக வந்து கொடுத்தா. அப்போ தான் வந்தது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா கடுக்கா வாங்கிட்டு சொல்லி அரைச்சி போடுறியா அப்படின்னு கேட்டால் அன்னிலேருந்து ஆரம்பம். கடுக்கா தட்டிவிட காலில் அப்படியே பெரியவா என்ன பண்ணுவா உள்ள மூடி கூப்பிட்றா அப்படின்பா வேத விட்டேன். அவர் வந்து கூப்பிடுவார். பெரியவா பிக்ஷை ஆகி நீ காலை அப்படி இந்த மாதிரி போட்டு படுத்துட்டுருவா. குள்ள மூடி கூப்பிட்றா அப்படின்பா. நான் போய் கடுக்கா எடுத்துன்னு வந்து அரைச்சி நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டா. அவெல்லாம் இருந்தா எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா. காலை அப்படி போட்டுருப்பா. ஆனால் கால் கீழே இடிக்கப்படாது இது தடவும் போதுங்கிறதுக்காக என்ன பண்ணுவேன் வஸ்திரத்தை மடித்து இன்னும் காலுக்கு அடியில் கொடுத்து காலை கொஞ்சம் தூக்கி வச்சுருவேன். இந்த உள்ள கால் இந்த புதிகாலிங்க இருக்கும் நல்லா செதும்ப அரைச்சி பழ நெஸ்ஸாக நிறையா அரைச்சி அப்படியே தொடவே காலை கட்டின்னு அப்படியே படுத்துட்டு இருப்பேன். பாதத்தை தொட்டு நிறைய கடுக்கா பூசிருக்கேன். ஆனால் பெரியவா எங்கள் அப்பா பண்ண புண்ணியம் எனக்கு. பெரியவா பார்க்க ரோஸ் மாதிரி இருக்குமா? அப்படியா? மிருதுவாக இருக்கும். அப்படியா? மிருதுவாக இருக்கும். வேதபடி சொல்லிட்டே இருப்பார். பாத்தியா உனக்கு பாக்கியம் கிடைச்சிக்கிட்டா காலை தொடர பாக்கியம் உனக்கு கிடைச்சிக்கிட்டா உனக்கு கிடைச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் வேதபடி. அவ்வளோ தூரம் நடந்திருக்க கால் எப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கு? அந்த பாதில குமிழ் போடுற இடத்துலலாம் கன்னி போயிருக்கும். இங்கெல்லாம் புண்ணு வந்துருக்கும். இங்கெல்லாம் தடவுவேன் இப்படி விரலை நீக்கிண்டு இப்படிலாம் தடவுவேன். காட்டின்னு இருப்பா காட்டின்னு இருப்பா. ராத்திரி இப்படி தான் பிக்ஷாயி படுத்துட்டான்னா சில நாளைக்கு படுத்துட்டே 2 பழம் தான் பிக்ஷா ராத்திரி. இந்த பழத்தை சாப்பிடுவா. பாலை படுத்துட்டே பாலை உருவாவா விட்டுப்பா. அப்புறம் தடவிட்டு இருக்க வேண்டியது காலில் போய் இறங்கியாச்சுன்னா ரெடியாக அது மூட்டையில் ஜோஷிட்ட சொல்லி கடுக்கா வந்துடும். அப்பப்போ கவரில் பையில் இருந்துகிட்டே இருக்கும். ஜோஷிட்ட சொல்லி கடுக்கா வாங்கிட்டு வந்து அரைச்சி போட்டுருப்பேன். இது ஆகாத இது தெரிஞ்சு நிறைய பேர் நிறையா கடுக்கா வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். சரி சரி இருக்கு நிறைய ஒரு 5-6 கிலோ இருக்கு. நான் தேவைப்பட்ட சொல்கிறேன். நான் அந்தந்த ஊரில் கிடைக்குமே ரைட்டு அப்படின்னு அதை வாங்கி ரிக்ஷாவில் எப்பவும் ஸ்டாக்கில் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி பெரியவா வந்து நீங்கள் எல்லாரும் அந்த உடம்பு சிரமங்கள்லாம் எப்படி தெரியாமல் போச்சு உங்களுக்குலாம்? அவள் இருக்கிறதால உண்மை தெரியாது. அப்படியா? ஆமாம் தூக்கம்லாம் நான் ரிக்ஷாவை பிடிச்சின்னு நட தூக்கம் தான். அப்படியே ஈரத்தை தான் கட்டின்னு போவோம். அதாச்சு டிஎஸ்ஆர்பி சொசைட்டி போன உடனே அங்கேருந்து கிளம்பும்போது தான் சிஎஸ் ராமச்சந்திரன் ஐசிஎஸ் ராமச்சந்திரன் அவருடைய பொண்ணு காயத்ரின்னு கரெக்டராக இருந்தா. சித்தூர் கரெக்டர் அப்பாவோ. ஓஹோ. பெரியவா அங்கே போன போது சித்தூர் கலெக்டராவோ. அவ உடனே ஆர்டர் போட்டு இது அதுபடியே நாங்கள் யாருன்னு எந்த ஜனங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சரி. சித்தூர் உள்ள நுழையிற வரையும் நுழைஞ்சதுக்கு அப்புறமும் தெரியாது. நியூட்ரின் கம்பெனிக்கு போனதுக்கு அப்புறம் தான் இன்னாருன்னு தெரியும் எல்லாருக்கும். ஏன்னாங்க என்ஆர் சுப்பிரமணியர்னு ஒரு அந்த கம்பெனியில் ஒரு பிராமணர் ஒருத்தர் உத்தியோகமாக இருக்கார். அவர் இப்பவும் வராரு. இங்கே காமாட்சிக்கு கிளிவாகனம் அவளுடைய ட்ரஸ்ட்டு ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கா. காமாட்சி கிளிவாகனம் ஒரு ட்ரஸ்ட்னு பேரா சொல்லி அந்த ட்ரஸ்ட்டை வச்சு நடத்திட்டு இருக்கா. அவர் போய் பூர்ணகுமம் கொடுத்து பின்னாடி வரவேற்ற உடனே தான் அப்புறம் தெரிஞ்சது இன்னாருன்னு காட்சி காமகோடி சுவாமிகள் வராருன்னு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உடனே என்ன பண்ணிட்டா நாங்கள் எங்கே போனாலும் 2 போலீஸ் பந்தோபஸ்துக்கு ஆரம்பிச்சு அங்கே ஆர்ஐ கூப்பிட்டு ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவள் எங்கெங்கே போகிறாளோ அங்கெல்லாம் பால் தயிர் கூட போயிட்டு இருக்கணும். அவள் எங்கே இருக்காளோ அவள் மனுஷா யார் இருக்காளோ அவள்கிட்ட கூப்பிட்டு பால் தயிரை ஹேண்டில் பண்ணிட்டு தான் வரணும்.
அவன் நடுவில் போயிட்டு இருந்தாலும் கொடுக்கக்கூடாது. அவன் எந்த இடத்துல தங்குறான்னு பார்த்துட்டு கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு போய் பால் தயிரை கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு விட்டுருவோம். இங்கேருந்து வெங்குடி ஆஸ்பத்திரியிலேருந்து வெங்குடி டாக்டர் ராமூர்த்தின்னு அவர் அனந்தூர் பால் தயிர் கொடுத்துட்டு இருந்தார். அப்புறம் குமரேசன் கொஞ்ச நாளைக்கு கொண்டு கொடுத்துட்டு இருந்தான். ரொம்ப லாங் போகிறோம். அப்புறம் பெரியவா தான் கூப்பிட்டு ரொம்ப தூரம் போயிட்டே இருப்போம். நாங்கள் எங்கே போகிறோம்னு தெரியாது, நீ எங்கெல்லாம் கொண்டு வருவேன் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்புறம் நடிச்சிடா பெரியவா. அப்புறம் அவருக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா நாங்கள் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் ரெண்டு ரெண்டு அந்த இது எல்லாம் முடிஞ்சாச்சுன்னா அவள் அடுத்த போலீஸ் வந்த அப்புறம் தான் இந்த போலீஸ் நகரணும். அந்த மாதிரிலாம் சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்து பண்ணியிருந்தா நாங்கள் போயிட்டு இருந்தோம். சுற்றுவா போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் இடம் பார்க்கறதுன்னு ஆரம்பித்தோம். ஒரு 4-5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் மாதிரி நடந்து போகிற மாதிரி நாங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது மொகுலி வெங்கடகிரின்னு இருக்கு. பழமநேருக்கு முன்னாடி மொகுலி வெங்கடகிரின்னு மொகுலீஸ்வரர்னு பேர், சுவாமி பேர். மொகுலின்னா தாழம்பூ. மொகுலின்னு தெலுங்குல பேர். தெலுங்குல சொன்னாக்க தாழம்பூ. தாழம்பூ வரநாதர்னு பேர் சுவாமிக்கு பேரு. மொகுலீஸ்வரர்னு பேரு. அங்க நந்தி வாயிலிருந்து ஜலம் ஊட்டும். அந்த குளம் ஒன்று இருக்கு. குளத்துக்கு மேல கொஞ்சம் 6 படி தள்ளி ஒரு நந்தி ஒன்று வச்சிருக்கா. நந்தி வாயிலிருந்து ஜலம் ஊட்டிகிட்டே இருக்கும். அது எங்க வருதுன்னு தெரியாது, அங்க மலையிலிருந்து வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அன்னைக்கு போய் அங்கே தங்கிடும். அங்கே தங்கின உடனே பொறி மூட்டை பொறி எப்போ கையில் வச்சுட்டு இருப்போம். அந்த திருவாள பஞ்சாபகேஸ்வரர்னு அவர் பொறி கொண்டு கொடுப்பாரு மூட்டை மூட்டையா. சரி, பெரியவா எங்கே இருக்காளோ அங்கெல்லாம் பொறி கொண்டு வந்துருவா தலையில். ட்ரெயினில் உட்காந்தா கூட மடியில் தான் வச்சுட்டு இருப்பார், கீழே வைக்க மாட்டேன். பெரியவாள் பிக்ஷேன்னு தலையில் சுமந்துட்டு வருவார். வரும்போது ட்ரெயினில் வந்தாலும் பஸ்ஸில் வந்தாலும் மடியில் தான் வச்சுட்டு இருப்பார், கீழே வைக்க மாட்டார். அவ்வளோ பயபக்தியாக கொண்டு வந்தார். அவர் வந்து மூட்டை கொண்டு வந்ததெல்லாம் ரிக்ஷா மேலே கட்டிவிட்டு நாங்கள் எங்களுக்கு துணிமணி எங்கள் வேட்டியெல்லாம் அதில் வச்சுருந்தோம். ஸ்ரீகண்டம் என்னோடது எல்லாம் துணியெல்லாம் வச்சுருந்து கொஞ்சம் பைசா ரூபாய் வச்சுருந்தேன். ஸ்ரீகண்டம் நான் எனக்கு 1000 கொடுத்துக்கலாம். அதில் மூட்டை கட்டி அதை வச்சுருந்தோம். அந்த வெங்கடகிரி ராத்திரி தங்கிட்டு காலம்பரை 2:30 மணிக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டோம். ஸ்நானம் பண்ணிட்டு கிளம்பும்போது பார்த்தா மூட்டையை காணும், திருடு போயிடுது. அந்த ஒரு வேட்டிக்கா கட்டின ஒரு வேட்டியோட சரி, அது ஈர வேட்டியோட அப்படியே போனோம். பலமர காட் செக்ஷனில் பெரியவாளும் ஒன்றும் கேட்கல. பெரியவாளும் தெரியாது. பெரியவாட்ட நாங்கள் சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. பெரியவாளும் கேட்கவும் இல்லை. சரி, பெரியவாட்ட நாங்கள் சொல்லலை. சரி, தெரிஞ்சிருக்கோம் அவளுக்கு. அது ரைட்டு. அது அவருக்கு கொடுத்துருக்கா, படிக்க வந்திருக்கா பெரியவா. லௌகிக லெவலில் பெரியவாள்கிட்ட சொல்லலை. நாங்கள் சொல்லலை. அவளுக்கு தெரியாதது இல்லை, தெரியும். நாங்கள் சொல்லலை. சரி, உடனே என்ன பண்ணால் பலமர காட் செக்ஷனில் ஏற போகிறோம். இப்படி அப்புறம் 4:30 மணி 5 மணி ஆகிடுது. விடிஞ்சு போகலாம், அங்கெல்லாம் திருட்டு பயம் ஜாஸ்தி, இப்போ போகக்கூடாது அப்படின்னு அந்த ஊருக்கார சொன்னார். மொகிலின்னு ஒரு ஊர், வெங்கடகிரின்னு அவர் அங்கே 2 கிலோமீட்டர்ல ரோட்லேயே வெங்கடகிரின்னு ஒரு ஊர். சரின்னு அவன் சொன்னா வெடிஞ்சு போகணும்னு அந்த ஊருக்கார சொன்னாலே. அதுக்காக என்ன பண்ணா இங்கே 2:45 கிளம்பி 3:15 அந்த 2 கிலோமீட்டர்ல போய் ஒரு ரோடு ஓரமா இப்போ அந்த கட்டடங்கள்லாம் இருக்கு. ஒரு நாளைக்கு போகும்போது பெங்களூர் போகும்போது பார்த்தா இருந்தது. சின்ன சத்திரம் மாதிரி இருக்கும். அது சத்திரம் தங்கினோம். 5:30 மணிக்கு வெடிஞ்சதுக்கப்புறம் அங்கேருந்து எழுந்து கிளம்பினோம். இப்போ சொன்னா எங்கிட்ட என்ன இருக்கு, தங்கமா வைரமா வைடுமா வெள்ளியா திரும்புறேன் எல்லாம் மரப்பாத்திரம், வேற ஒன்றும் கிடையாது. எங்கிட்ட வரவாலும் ஏதோ பிச்சை எடுத்து சாப்பிட்றவா, நானே என்ன இருக்கோ சாப்பிட்றவன், மரப்பாத்திரம் தான் எடுத்துன்னு போறேன். இல்லை போகக்கூடாது, இந்த ரிஸ்க் எல்லாம் கொடுக்கக்கூடாது, போவான்டான்னு சொன்னால் சரியா வாங்க தங்கிட்டு 5:30 மணிக்கு மேலே கிளம்பி அங்கே போனோம். அங்கே வந்து பழமநேர் போன உடனே ஒரு வக்கீல், அமர்நாத்னு ஒரு வக்கீல், அவர் ஒரு சிவன் கோவில் அங்கே அழைச்சிட்டு போய் அங்கே எங்களுக்கெல்லாம் வேட்டி வாங்கி கொடுத்தார். தொலைஞ்சு போனதுக்காக. அவர் ஏற்கனவே வேட்டி வாங்கி வச்சிருக்காரு. சொல்லி தான் நடக்கிறது எல்லாமே. வரவாளுக்கெல்லாம் வேட்டி வாங்கி கைங்கரி చేసేవాళ్ళకు బట్ట ఇవ్వాలని తీసి పెట్టింటేని அப்படின்னு தெலுங்குல சொல்லி சரி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. நாங்கள் சொல்லலை, பெரியவாட்ட திட்டு போனதையும் சொல்லலை. சரி, பெரியவாளோட பிக்ஷை பொறி திருடு போயிடுது. பெரியவாளுக்கு பிக்ஷைக்கு என்ன பண்ண உள்ள ஒரு சம்பளத்தில் வச்சுட்டு இருப்போம், அதுல காப்பாத்திட்டு. ஆமா, அது எப்பவும் ஒரு சம்பளத்துல ஒரு டின்ல அடியில வச்சு பொட்டுக்குள்ள வச்சுருவோம். அது எமர்ஜென்சிக்கு இருக்கட்டவே இல்லை. சரி, அது 2 நாளைக்கு காப்பாத்திட்டு அதுக்குள்ளேயே அவ கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. ஓகே, மதுரப்பள்ளி போன உடனே மதுரப்பள்ளியிலேருந்து மதுரப்பள்ளியில் ஒரு கன்னிகா பரமேஸ்வரன் கோவில் அங்கே தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து சிடிஎம்னு போனோம், சின்ன திப்ப சமுத்திரம்னு. அங்கே போய் தங்கினோம்.
அங்கேயே 2 நாள் 3 நாள் இருந்தோம். இங்கே கவுகுண்டுன்னு ஒரு மலை, அங்கேயே சிட்டிக்குள்ளேயே பட்டாபிராமன்னு பெரிய மிராஸ் தான் இருக்கா, நம்ம பிராமணாவா பெரிய மிராஸ் வச்சுருக்கா. அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கா பக்கத்துலேயே. அந்த சிவன் கோவில் போயிட்டு அங்கேருந்து கவுகுண்டுன்னு அங்கேயே அந்த ஊர்லேயே மலை வரும். மலையில் சிவன் இருக்கான்னு சொல்லிட்டா. சரி பெரியவா என்ன பண்ணா மலையில் ஏறணும். மலையில் ஏறணும். மலையில் ஏறுனா அங்கே போய் ஒரு குகை மாதிரி இருக்குது, சிமெண்ட் காரை போட்டிருக்கா, சிவன் இருக்கா. இந்த இடம் விஸ்தாரமாக இருக்கும், இவ்வளோ விஸ்தாரம் இருக்கும். அங்கே ஒரு சிவன் இருக்கார். அங்கே போய் பெரியவா தங்கி விட்டா. பெரியவா அங்கேயே பூஜை ஆகிடுது. ஸ்ரீகண்டன் இங்கேயே கொண்டு சொல்லி விட்டா. அப்புறம் பண்ணி பிக்ஷை பண்ணிலாம் கொண்டு வந்து இங்கேயே. பிக்ஷைனா என்ன சாதகத்தெல்லாம் கிடையாது, பொரி பால் பொரி தயிர் பொடி, அவ்வளோதான். தயிரில் ஊற போட்டுறது, பாலில் ஊற போட்டுறது, அதுதான் பிக்ஷை. அவ்வளோதான். இந்த பழங்கள் நறுக்கி வைக்கணும், அவ்வளோதான். அங்கே போய் உட்காந்துட்டா சங்கர ஜெயந்தி இங்கே தான் விட்டா. மலை மேலே எப்படி என்னத்தை கொண்டு வருது, எப்படி போகிறது வருது. நான் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது வஸ்து வரணும்னா கீழேருந்து வந்தாலுமே பால் தயிர் வந்தாலுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அண்ணாத்திரிகார் இருக்கிற சமயத்தில் அப்போவா இந்த வேதலட்சுமி நிதி மூலமாக பரீட்சை கொடுத்தவா சங்கர ஜெயந்திக்கு சம்பாவனைக்கு வருவான். எங்கே வருதுன்னு கேட்டால் இங்கே வர சொல்லி விட்டா பிரிவா. மலை மேலே எல்லாரும் மலை மேலே வந்துட்டா வித்தியார்த்திகள்லாம் ஆட்சி வந்துட்டா சாப்பாடு என்ன பண்ணுறது, எப்படி சாப்பாடு போடுறது. அப்புறம் என்ன பண்ணால் அந்த மிராஸ்தார் ஒரு டிராக்டர்லாம் வச்சுருக்காங்க இல்லையோ, ட்ரெய்லர் இருக்குது பின்னாடி, அதில் எல்லாத்தையும் சாம்பார்லாம் சாதா குழம்பு ரசம் எல்லாத்தையும் போட்டு பிராமண பாடசாலை பையங்களையே வச்சு மேலே கொண்டு வந்து இப்படி ஏறணும். டிராக்டரே ஏற்றி கொண்டு வந்தா மேலே கொண்டு வந்து அங்கே வச்சு எல்லாருக்கும் தையலை, அங்கே பலாசாலை தான், அங்கே தையலை புறசாலை தையலை தான், அது வச்சு எல்லாருக்கும் அங்கே சாப்பாடு போட்டு அப்புறம் அவெல்லாம் கீழே இறங்கி சம்பாவனை பண்ணிட்டு கீழே இறங்கிட்டா. பெரியவா இங்கே தான் இருக்க போகிறேன்னு விட்டா. இருக்க போறேன்னா ஒரு மரவட்டை இவ்வளவு பெருசு, இவ்வளவு தடி மரவட்டை அது பார்த்தாலே பயமா இருக்கு. இவாளா உள்ள உட்கார்ந்து இருக்கா. ராத்திரி இருட்டி போச்சு. இந்து வாசன், நான் ஸ்ரீகண்டன், மலைக்குடி கிருஷ்ணன், நாங்கள் வேதபுரி, நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். வேதபுரி கீழே சமைக்க போச்சு விட்டா பிரிவா. கீழே இறங்கி போயிட்டார். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியல. அப்புறம் சொன்னா இந்த ஒரு குளம் இருக்கே, இந்த குளத்துல ஒன்றும் வராது, கரடி தான் ஜலம் குடிக்க வரும் அப்படின்னு பயமுறுத்தி விட்டா. அந்த ஊருக்காரா அங்கே ஒரு குளம் இருக்கு, அது அத்தவே ஒத்தாதாங்க, ஜலம் அத்தவே ஒத்தாதான். மேலே மலை மேலே அந்த குளத்தையும் போய் பார்த்தோம். பார்த்தா அது இந்த விஸ்தீர்ணத்துக்கு ஒரு குளம் இருக்கு. அங்கே வேற ஒன்றும் வராது, கீழே வராது, கரடி தான் வస్తుంది. எங்களுக்கு இன்னும் புளியை கரைக்க ஆரம்பிச்சுடுது. என்னடா அது இப்படி வந்து மாட்டிக்கிட்டுமே பிரிவாளே கிளம்ப மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருந்தா எங்கேயோ விசில் சத்தம் கேட்கறது. விசில் சத்தம் கேட்கறதுன்னா கொள்ள கூட்டக்காரெல்லாம் வருவா அப்படின்னு அது வேற போயிட்டான். சொல்லிட்டு அப்படி கொள்ள கூட்டம் வரனா இங்கே எங்களுக்கு ஒன்றும் கொள்ளடிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அடிச்சு போட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ஒரு பயம்தான் எங்களுக்கு. விசில் சத்தம் கேட்கறது, விசில் சத்தம் எல்லாருக்கும் இங்கே புளியை கறக்க ஆரம்பிச்சுட்டு. அப்புறம் ராத்திரி 9 மணி 10 மணி இருக்கும். அப்புறம் கீழே இறங்கினா டார்ச் லைட்டு வச்சுட்டு மெட்ரோஸ் லைட்டு கொண்டு வச்சுட்டோம். 4 வழியாக நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி மெட்ரோஸ் லைட்டு கொண்டு வச்சோம். அப்புறம் எடுத்து கீழே கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து அங்கேருந்து கீழே இங்கே சிவன் கோவிலில் ஒரு முதல் நாள் சங்கர ஜெயந்தி. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி அங்கல்லூர்னு அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் கிராமம். அங்கே ஒரு சங்கர ஜெயந்தி, அங்கே தங்கிட்டு அங்கே பூஜை, அங்கே ஒரு கிணறு, பெரிய கிணறு, அங்கே ஸ்நானம் பண்ணி அங்கே வந்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு குருபர கோட்டான்னு அங்கேருந்து அனந்தபூர் வழியில் ஒரு ஊர் இருக்குது, அங்கே ஒரு தங்கிட்டு அங்கே ஒரு நாள் பூஜை. அப்புறம் ரிக்ஷாவிலேயே படத்தை கட்டிட்டு டோத்திரங்கள்லாம் அங்கேயே இல்லையே பானக நீர் போர் பண்ணி அங்கேயே நிறுத்தியம் பண்ணி இப்படியாக சங்கர ஜெயந்தியை ஓட்டினோம். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஊரை போய் அனந்தபூர் தர்மாபுரம் போய் தர்மாபுரத்துலேருந்து சிவன் கோயில் தங்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்து அனந்தபுரம் போகிற வழியில் தம்பாபுரம் கூட்டுரோடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு பெரிய மண்டபம், ரோடு ஓரமாக மண்டபம், அந்த மண்டபத்தில் தங்கினோம். அங்கே தான் புதுப்பிரிவா வரப்போறா, தர்ஷனத்துக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு இருந்தா. அங்கே அப்போ தான் பெரிய புதுப்பிரிவாளுக்கு
இந்த நியூஸ் எல்லாம் போய் கிளம்பி போறாங்கலாம் தெரிஞ்சு எங்கே போயிட்டு இருக்கான்னு தெரியாமல் அப்புறம் தெரியாமல் இங்கே கண்டுபிடிச்சி வரணும்னு பார்த்துருக்கா. வந்து வரணும்னு அப்புறம் இங்கே தங்கணும்னா வரணும்னா வரணுங்கிறதுக்காக அங்கே 4 நாள் தங்கினவங்க. அப்போ தான் என்ன பண்ணால் எனக்கு கல்யாணத்துக்கு இவளுக்கு அப்பே தீட்சிவாள் வம்சம். அடையபலம் அப்பே தீட்சிவாள் வம்சம். இவளுக்கு அப்பா கிடையாது. விஸ்வநாத சாஸ்திரிகள்னு அடையபலத்தே இருந்தார். நல்லா யஜுர்வேத பூர்ணமாக அத்தியனம் பண்ணியிருக்கார். அவருக்கு அப்பா கிடையாது, சின்ன வயசு. பெருவிழாவில் அந்த தம்பாபுரம் கூட்டுறவுலேருந்து அவள் பெரியப்பா, அவள் மாமா, அவள் மாக்கள் தாய் மாமாலாம் வந்து பெரியவாள்கிட்ட கேட்டிருக்கா. மாதிரி கன்னியாதானமாக கொடுக்கணும், குடும்பம் சொன்னாலும் பரவாயில்ல கொடுக்கலான்னு வச்சுருக்கோம். பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னா எங்கிட்டயே ஒரு பையன் இருக்கானே அவனுக்கே கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் வஸ்திரங்கள்லாம் எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கு, அதில் ஸ்நானம் பண்ணி வஸ்திரத்தெல்லாம் புழிஞ்சு அங்கேயே இது இருக்கு பெரிய வயல்வெளி. அப்போதான் அறுப்பு ஆகி கதிரெல்லாம் இருக்கு. அங்கே வஸ்திரத்தை காய போட்டு ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வஸ்திரம் எடுத்துட்டு வருவேன். அந்த கேப்பில் இவன் வந்து பார்த்துட்டு என்கிட்ட ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு கொடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து எப்போ கல்யாணம் தெரியல, இப்போ அவன் பேரெல்லாம் வேணும்னு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லிட்டு பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சு முகூர்த்தம் குறிச்சு பெரியவாளே முகூர்த்தம் குறிச்சு இந்த முகூர்த்தத்தில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்னத்தில் வச்சு பண்ணுன்னு பெரியவாளே பஞ்சாங்கத்தை பார்த்து குறிச்சு கொடுத்துட்டா. அவள் இடத்துல வந்துட்டா. அப்புறம் ஒரே வாரம் தான். உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல, என்கிட்ட ஒன்றும் சொல்லவும் இல்லை. என்கிட்ட கேட்க உங்கள் அப்பா அம்மாட்ட பற்றி பேசணுங்கிறத பற்றி பேச்சும் இல்லை. அப்பா அம்மா பார்த்துருக்கா. உங்கள் அப்பா அம்மா? ஆமாம். இந்த சமாச்சாரம் வந்த அப்புறம் அவள் போய் பார்த்துருக்கா. ஊரில் போய் அவள் போய் பார்த்துருக்கா. எனக்கு சமாச்சாரம் தெரியாது. மொழி பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி. அதான் அவன் ஒன்றும் பொண்ணை பார்க்க வேண்டாம், கட்டிட்டு போகிறதா இல்லையா? சரி. அதெல்லாம் அவன் போய் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் அப்படிவா. எனக்கு அப்புறம் தான் சமாச்சாரம் தெரியும். சரி சரி. என்ன அப்புறம் வந்தப்புறம் இவாள்லாம் கிண்டல் பண்ணான். அவள் ஊருக்கு கிளம்பி போயிட்டா. அப்புறம் இவள் வந்து சீக்கிரமெல்லாம் ஒரு கல்யாணம் யார் கல்யாணம் கல்யாணம் அதான் பிரிவாள் இருக்கனே கல்யாணம் இருக்குன்னு இல்லை பிரிவாளே முகூர்த்தம் பார்த்து கொடுத்துட்டா. முகூர்த்தமும் வச்சு கொடுத்தாச்சு. இன்னார் ஊர் பொண்ணு அப்படின்னு சொல்லி இவள் கிண்டல் பண்ணான். யாரோ கிண்டல் பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இந்திரா காந்தி வக்கீல் அனந்தசாமின்னு மெட்ராஸில் இருந்தார். அவள் தம்பதியாக காரில் திருஷ்ணத்துக்கு வந்திருந்தா. அவள்கிட்ட நீ எப்படி போகிறேன்னு கேட்டா. அப்படிவா காஞ்சிபுரம் வழியாக தான் நான் போகிறேன்னு சொன்னாங்க. சரி அப்படி போகிறதா உன்னை காஞ்சிபுரத்தில் கொண்டு இறக்கி விட்டுருணும். நாளான்னைக்கு உனக்கு கல்யாணம், அதுக்கு முதல் விரதங்கள்லாம் பண்ணணும், விரதாதிகள்லாம் பண்ணணும். அதோட காஞ்சிபுரத்தை கொண்டு விட்டுட்டு போயிடுங்க. அது வரைக்கும் பெரிய ஒன்றும் உங்கள்கிட்ட சொல்லலை. நான் தகச்சு போய் நிற்கிறேன். என்னடா பார்க்குறேன் உன் கல்யாணம் நிச்சயம் ஆகிடுத்துரா யாரும் சொல்லலையாவா? நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தா நான் கேள்வி பண்றான்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இதெல்லாம் நிஜமாதான். அப்புறம் அப்படி காரில் அனுப்பிச்சா. சரி பிரிவா சொல்லிட்டான்னா சரி அப்படின்னு கேட்போம்னு கேட்டுனேன். நீங்க ஒன்றும் கல்யாணம் வேண்டாம் பெரியவா மறுபடியும் சொல்லலை. நான் ஒன்றும் சொல்லலை. ஒன்றும் சொல்லலை. கிளம்புனா கிளம்பிட்டேன். சரி கிளம்பினா கிளம்பிட்டேன். அப்புறம் அவள் காரில் கொண்டு காஞ்சிபுரத்தில் விட்டா. அதுக்கு மறுநாள் அவள் போய் விரதங்கள்லாம் பண்ணிட்டு 4 நாள் கல்யாணம் இருக்கு. அதுக்கு ஸ்ரீகண்டம் அம்மா மாதவ சாட்சிகள் இருந்தார். அனந்தபுரம் தர்மாபுரத்துலேருந்து எந்த கடவுளுக்கு இருந்து நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் கல்யாணம்னு சொல்கிறேன். அவர் அப்பா மதுரப்பள்ளியில் இருந்தால் பிரிவா, புது பிரிவா மதுரப்பள்ளியில் இருந்தால் புது பிரிவா. இப்போ போய் அவளை தரிசனம் பண்ணிட்டு எங்கள் அம்மா அப்பா போய் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கா. அப்படி போகும்போது அவள்கிட்ட ஒரு திருவங்கல்லியை கொடுத்துருக்கா புது பிரிவா. கல்யாணத்துக்கு வச்சுக்கணும். அப்போது அப்புறம் காரில் போய் இறங்கினேன். மறுநாள் கல்யாணத்துக்கு ராமகிருஷ்ண தீட்சிதர், அடைபலம் ராமகிருஷ்ண தீட்சிதர், ஸ்ரீகண்டம்மா, மாதவ சாட்சிகள், மாதவ சாட்சிகள் 3-4 பேர் அனுப்பிச்சிருந்தா. ராமநாதன் செட்டியாரை நீ கல்யாணத்துக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சிருந்தா. அவர் வந்திருந்தார். மெட்ராஸ் ராமநாதன் செட்டியார் அவர் வந்திருந்தார். மொழி கல்யாணத்துக்கு நீ போகிறேன் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சிருந்தா. அவள்லாம் வந்திருந்தா கல்யாணம். அதில் கல்யாணம் நடந்தது. பிரமாதம். அப்புறம் கல்யாணம் நடந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு குழந்தைய அழைச்சி வர சொல்லி பிரிவா உத்தரவு பண்ணிட்டேன். சரி நீங்கள் எந்த அழைச்சின்னு போனேன். அவள் அப்பவும் பெருவிழா ஆகலவா. சரி. அப்போது ஆந்திராவில் எலுமிழுவாறு நாய்க்கு பள்ளின்னு ஒரு ஊர். சரி சரி. அந்த ஊர் தாண்டி ஒரு பம்ப் செட்டு. அந்த ஊரில் போய் கேட்ட உடனே
இப்படிதான் பயில்தேறி போயினாரு அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு சரி அன்னைக்கு பிரதோஷம் சரி இப்படிதான் போயிருக்காங்க இப்படி நடந்து போயிட்டே இருந்தோம் 2 கிலோமீட்டர்ல ரோடு ஓரத்தில் இவெல்லாம் நின்று இருந்தா ஜனங்கள்லாம் நின்று இருந்தா சரி பார்த்தோம் அங்கே நடந்தே போயிட்டோம் அங்கெல்லாம் பஸ் வசதி கிடையாது எப்போ ஒரு பஸ் வருமா புது பொண்ணையும் அழிச்சுட்டு ஆமாம்மா குட்டி பொண்ணு அப்படியா என் மச்சினை என் சித்தப்பா பொண்ணு சரி நாங்கள் 4 பேரும் போகிறோம் போன உடனே பிரதோஷம் அங்கே ஒரு பம்ப் செட்டு கடத்துக்கு பக்கத்தில் பிரதோஷ பூஜை ஆச்சு மாதிரி வந்தவாள்லாம் வந்திருக்கான உடனே சரி அவளுக்கு பழம் கொண்டான்னு சொல்லி பழத்தை கொடுத்து நமஸ்காரம் மந்திரம் பண்ணிட்டோம் மந்திரம் பண்ணோடனே அப்புறம் பெரியவா சொன்னா நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் பின்னாடியே வா அவளை குழந்தைய எப்படி அழைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டா நான் அப்படியாவது அழைச்சிட்டு வரேன் அந்த அப்புறம் ஒரு மாட்டு வண்டிக்காரன் பின்னாடியே வந்தா ஸ்ரீகண்ட சாமான் இல்லாத மாட்டு வண்டியில் போட்டிருந்தேன் அதை வச்சு உட்காந்துருந்தா நான் உட்கார மாட்டேன் நடந்தே வரேன் விட்டாங்க நான் நடந்தே வந்துட்டேன் உங்கள்கிட்ட 5 கிலோமீட்டர் நடந்தே போனோம் அங்கே ஒரு கிராமத்தில் ஒரு பஜனை கோவில் அந்த கோவிலில் தங்கிட்டா பிரிவா அந்த ஊரில் பிரம்மணத்தை சொல்லிவிட்டு நீ ஏம்டாவை கூப்பிட்டு ஒரு சமயத்தை வேணா தெரியும்ருக்கா இங்கே வந்த நம்ம எல்லாருக்கும் உப்புமா பண்ணி போடு அப்படின்னு ராத்திரி 10 மணிக்கு அப்போ என்ன வயசு இருக்கும் சின்ன 13 வயசு குழந்தைய வந்து சமைக்க சொல்லிட்டாளா பெரியவா உப்புமா பண்ணி போடு அப்படின்னு சொல்லி அப்புறம் இவ வந்து உப்புமா பண்ணி போட்டு அவள் சாமான்லாம் கொடுத்தா அவள் தெலுங்குல சொல்லிட்டுக்கா இதுக்கு அவளுக்கு தெரியாது நான் இங்கே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் அவள் தெலுங்கு சொல்லிட்டுருக்கா தெரியாது நான் கை காட்டிருக்கா இப்படியே உப்புமா பண்ணி போட்டா எல்லாரும் சாப்பிட்டா நாங்களும் சாப்பிட்டோம் என்னை கூப்பிட்டா நான் எழுந்து போயிட்டேங்கிறதுக்காக நீயும் கூட வந்துடாதே குழந்தைய விட்டுட்டு வந்துடாதே விடிஞ்சு எழுந்ததுக்கப்புறம் ஸ்நானம் பண்ணி வச்சு நீ அழைச்சிட்டு வா ஸ்நானத்தை பண்ணி குளிச்சுட்டு அப்புறம் அழைச்சிட்டு வாங்க அங்கேருந்து அழைச்சிட்டு அடுத்த ஒரு 6வது கிலோமீட்டரில் ஊர் பேர் மறந்து போச்சு எனக்கு முட்டைக்கல்லுக்கு இல்லைண்ட சரி அந்த ஊர் பேர் எனக்கு ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன் இப்போ மறந்து போச்சு அந்த ஊருக்கு போகிறேன் நீ வந்து குழந்தைய ஸ்நானம் பண்ணிட்டு அழைச்சிட்டு வா நெருங்கி அழைச்சிட்டு வா போகாது 6 கிலோமீட்டர் சரி குளிச்சுட்டு காலம்பரை வாழ்க்கெல்லாம் உப்புமா பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு போய் பஸ்ஸு வரும்னா பஸ்ஸையும் காணும் காரையும் காணும் ஒன்றும் காணும் வண்டியும் காணும் பொட்டியை தூக்கி தலையில் வச்சுட்டு இது சொல்லுவாளே வெண்டா வீடு எங்கே என்ன கொஞ்சம் தூரம் வெண்டா வீடு எங்கே என்ன கொஞ்சம் தூரம்னு தளத்தையே அழிச்சுட்டு கூட எல்லாத்தையும் நாங்கள் 4 பேர் நடந்தே போனோம் அந்த ஊர் போன உடனே அங்கே கணபதி ஐயர்னு ஒருத்தர் நம்மளவா மாயவத்துக்காரன் அங்கே இந்த ஸ்லாப் கல்லெல்லாம் கடப்பு ஸ்லாப்லாம் வியாபாரம் பண்ணுறவர் சரி அங்கே ஜாக இருக்காவா அந்த ஊருக்கு போன உடனே அங்கே பஜனை மாவட்டத்தில் உதங்கி இருந்தா பிரிவா போய் வந்தனம் பண்ணிட்டோம் அவளை கூப்பிட்டு என் குழந்தை கல்யாணம் ஆகி வந்திருக்கான் முதல்ல தம்பதியாக வந்திருக்கா உங்கள் ஆத்துக்கு வந்துதான் விருந்தாளியாக வச்சுக்கோ அவளுக்கு இப்போ பாயசம் பண்ணி ஸ்வீட் பண்ணி அவளுக்கு சமாதானம் பண்ணி எல்லாருக்கும் போடும் அப்படின்னு சொன்னான் பால் பாயசம் பண்ணி பாதாம் கேக்கு பண்ணி வடை பாயசம் பண்ணி எல்லாருக்கும் இங்கே சாப்பாடு விட்டான் இன்றைக்கும் அவள் மெட்ராஸில் இருக்கா மெட்ராஸ் வந்துட்டா நீங்கள் அந்த பையங்கள்லாம் வந்தாருன்னா அந்த பொங்கல்லாம் வந்தாருன்னா சந்திரமூலமாக சுக்குமார் நீ கேட்கப்பா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்துக்கு வருவார் அவர் கணபதி வர முடியல உடம்பு முடியல பிள்ளைகள்லாம் வருவாங்க அவள் சுக்குமார் அப்பெல்லாம் அவள் சின்ன சின்ன குழந்தைகள் ஸ்கூல் போயிட்டு இருந்தாப்போ சரி சரி எங்களுக்கு சமாதானம் பண்ணி போட்டா சமாதானம் பண்ணி போட்டு அப்புறம் குண்டக்கல் போன உடனே பெரியவா என்ன பண்ணா நீ வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னா சரி அப்புறம் குண்டக்கல்லேருந்து அழைச்சிட்டு அப்போது அன்றைக்கி என்ன பண்ணால் சாயந்தரம் கண்டா அந்த கணபதி ஏறாது குழந்தைகள் ஸ்கூலுக்கு பெரியவா வரணும்னு கேட்டுட்டு இருந்தது சின்ன குழந்தைகள் நான் சொன்ன உடனே முகம் சுளிக்காமல் அவள் சமாதானம் பண்ணி போட்டா கல்யாணம் விருந்து பண்ணி போட்டா அதனால் குழந்தைகள் கூப்பிட்டு நான் போனேன்னா அது குழந்தைகளுக்கு மனசு கட்டப்படும் அப்படின்னு அந்த ஸ்கூலுக்கு போனா பெரியவா யாருன்னே தெரியாது அந்த ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர்களுக்கெல்லாம் இந்த குழந்தை போய் சொல்லி உடனே இந்த சுவாமி வரணுன்னே பொண்ணை கும்ப வச்சுடியா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தைகள்லாம் பார்த்து அனுகிரகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து குண்டக்கலுக்கு போனேன் அப்புறம் நான் கிளம்பி குண்டக்கலுக்கு போனோடனே உத்தரவு வாங்கிட்டு நான் அவளை கிளம்பி ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டேன் 10 நாள் 15 நாள் இருந்தேன் அப்புறம் அகரிக்கு போனேன் அகரிக்கு போய் சரி நான் மட்டும் போனேன் அகரியிலேருந்து அப்புறம் அகரியிலேருந்து பிரிவாடு விசேஷமாக என்ன நடந்தது சொல்லுவோம் விசேஷ விஷயங்கள் பெரியவா உங்களுக்கு பண்ணது எனக்கு பண்ணது இது கல்யாணம் தான் தவிர நிறையா பண்ணி ஆனால் கலவையில் இருக்கும்போதே என்ன பண்ணால் அப்போ கலவைக்கு போயிட்டு கலவையிலேருந்து காஞ்சிபுரம் போயிட்டு வந்து கும்பாபிஷேகத்துக்கு போதெல்லாம்
கராயில் தான் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விடியாமல் 2:30 மணிக்கு கூப்பிட்டு சொன்னா பெரியவாங்க, உனக்கு நீ படித்த படிப்புக்கு நான் உனக்கு அரசாங்க உத்தியோகம் வாங்கி கொடுத்துருவேன், உன் உத்தியோகம்லாம் எங்கிட்ட தான், எங்கிட்டே இரு அப்படின்னு சொன்னார். அதுதான் வாழ கூட இருந்துட்டுருக்கேன். அவனை விசேஷமான எனக்கு எது விசேஷம் எது அவிசேஷம்னு சொல்ல தெரியல. எல்லாமே விசேஷம், எல்லாமே விசேஷம் தான், எல்லாம் விசேஷம் தான். சொல்லுங்க. ஏன்னா முன்னாடி 2-3 தடவை பேசும்போது இன்னும் 2-3 இன்சிடென்ட்ஸ் சொல்லியிருக்கேன், சில நிகழ்ச்சிகள், அதெல்லாம் இப்போ யோசிச்சு சொல்லுங்க. பெரியவா உங்களுக்கு உபதேசம் பண்ணாலா? எனக்கு சொப்பனத்தில் உபதேசம் பண்ணேன். சொல்லுங்க. நான் சொல்கிறேன். அப்போது அதுக்கப்புறம் குண்டு ஹகரி போய் ஹகரியிலேருந்து சாண்டூர் போனோம். பெல்லாரி போய் பெல்லாரிலேருந்து சாண்டூர் போனோம். சாண்டூரில் போய் ராஜா அங்கே நவராத்திரி, சாண்டூர் மகாராஜா கோவில் சிவன் கோவிலில் நவராத்திரிக்கு போய் ஆம்பளை அழைச்சின்னு வர சொல்லு. நவராத்திரி 10 நாள் இதாக இருக்க போகிறேன், ஆம்பளை அழைச்சின்னு வர சொல்லியிருந்தேன். இப்போ சங்கரி பாட்டின்னு ஒரு பாட்டி இருந்தேன். அப்போது எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணால் சமாச்சாரம் பண்ணேன், இந்த பாட்டி நான் போக போகிறேன், நான் அழைச்சின்னு போகிறேன்னா அப்புறம் அழைச்சின்னு வந்தேன். 10 நாளைக்கு அங்கே இருந்தோம். அதெல்லாம் விசேஷம் தான் எனக்கு. 10 நாள் அங்கே நவராத்திரி எங்கள் பெரியவாழ் பூஜை அங்கே இருந்துட்டு அங்கே தான் இருந்தோம். அப்புறம் சாண்டூர்லேருந்து உடனே காய்ச்சி கொண்டு வந்து விட்டுருந்தோம். அப்புறம் சங்கரி பாட்டியோட அவளோட அனுப்பிச்சு ஊருக்கு அனுப்பிச்சுட்டேன், காஞ்சிபுரம் விட்டாங்க. அது நடந்தது. இந்த மாதிரி நடந்தது நிறையா நடந்தது. எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. எங்கள் அம்மா படுத்துட்டு இருக்கா. 1/2 மணிக்கு கொடுத்தா யூரின் போயிட்டே இருப்பாள். யூரின் இன்ஃபெக்ஷன் கேட்குறான் டாக்டர் கேட்டாக்க, அது ஒன்றும் போயிட்டு இருப்பேன், மூத்திரம் போகலைன்னா தான் கஷ்டம், போயிட்டு கிட்ட நான் தூத்தம் குடிக்க போயிட்டே இருக்கட்டுமே அப்படிங்கிறான். போயிட்டே இருக்கா. இப்படி போயிட்டே இருக்கா. நான் வெளியிலேயே எங்கேயும் நான் வெளியிலையும் போக முடியாது. நான் சரி என்ன பண்ணேன், இப்படி இருக்கு எனக்கு அப்படின்ட்டு எனக்கும் கேஸ் ட்ரபிள். ஒரு நாளைக்கு என்னாச்சு, நான் இடத்துல 12 மணி 12:30 மணிக்கு சாப்பிட்டு தான் வந்தேன். நல்லா சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு வந்தால் எனக்கு பசி. வந்த ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் பசி தாங்கலை. என்னோட இது பசிக்கிறது இப்படி பசிக்கிறதுன்ட்டு சொன்னேன். சரி நான் கரைச்சி தரேன், நான் மோர் விட்டு கரைச்சி தரேன்னா சாதம் போட்டு நல்லா மோரை விட்டு கரைச்சி கொடுத்தா குடிச்சும் மறுபடியும் பசி மரண பசின்னு சொல்லுவாள். சரி அது ஆயிடப்பட்டிருக்கு, இப்போ போயிட போகிறோம். விசாரணை தாயார் இருக்கா, குழந்தைகள் இருக்கா, குழந்தைகள்லாம் பிறந்துட்டேன். குழந்தைகள் அப்பா இருக்கும்போதே பிறந்துட்டேன். சரி 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 என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, நம்ம போயிட போகிறோம், இவெல்லாம் நன்கதியாக விட்டுட்டு போகிறோம்னு இருக்கு. ஈஸ்வரன் பெரியவா இருக்கா, சுவாமி இருக்கா, நீங்களே பார்த்துக்குங்கோ, நீங்கள் தான் படிச்சு நீங்களே பார்த்துக்குங்கோ அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டா தூக்கம் வரல, என்னமோ பண்ணுறது போட்டு உடம்ப. சரி என்ன பண்ணால் அப்படியே படுத்துட்டு இருக்கா. இந்த கதை தந்து நான் பாட்டுக்கு போயிட்டேன். இந்த பிள்ளையார் கோயில்கிட்ட போயிட்டேன். எங்கேயோ போன போல தோன்றது. பிள்ளையார் கோயில்கிட்ட போனோடனே பிள்ளையாரை பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது, நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம். அம்மா வயசான தாயார் இருக்கா, பிள்ளைகள் எல்லாம் இருக்கா, குழந்தைகள்லாம் இருக்கா, கதியாக விட்டுட்டு யார் காப்பாற்றுவா, பிள்ளையாரே இந்த மாதிரி பண்ணுறியே அப்படின்னு சொன்னால் உடனே சட்னு மனசு மாதிரி ஆற்றுக்கு வந்துட்டேன். ஆற்றுக்கு வந்துட்டு ராத்திரி படுத்துருந்தேன். சாயந்தரம் திருப்புகழுக்கு இந்த கொடிஞ்சிவாடி மம்மி வருவாள். இங்கே ஆற்றுல தான் எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே தான் திருப்புகழ் நடக்கும். திருப்புகழ் சொல்லிகிட்டே இருக்கா, நான் உடனே கேட்டுருக்கேன், அம்மாவும் கேட்டுருக்கா. இங்கே திருப்புகழ் முருகன் பற்றி பாடிட்டு இருக்கா, திருப்புகழ் பாடிட்டு இருக்கா. கேட்டுட்டு ஆனந்தமாக கேட்டுட்டு இருந்தேன். அந்த கேட்டுட்டு இருக்கிற வரையும் நல்லா இருந்தது. அது முடிஞ்ச கிளம்பினோடனே எனக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசி ஆரம்பிச்சிட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல. சரி ஏதோ நடக்க போகுது, எது நடந்தாலும் நடக்க போ அப்படின்னுட்டு ராத்திரி படுத்துக்கிட்டோம். அப்போ பெரியவா அங்கே இருந்த பெரியவா சித்தி ஆயிடுச்சு. பெரியவா சித்தியான அப்புறமா நடந்த விஷயம். சரி சரி எது நடந்தாலும் நடக்கட்டும் போ அப்படின்னு சிந்தாவத்தை பண்ணிட்டு அம்மாவுக்கு ஆகாரத்தை கொடுத்துட்டு நான் ஆகாரத்தை பண்ணிட்டு படுத்து விட்டோம். அது 2:30 மணி இருக்கும். செவ்வாய்க்கிழமை பொழுது முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை 2:30 மணிக்கு ஒரு நான் அப்போ பாடசாலை சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு பாடசாலை சொல்லி கொடுத்துட்டுருக்கேன், வேதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் சமயம். அப்போது வடியாமல் 2:30 மணிக்கு ஒரு இடுப்பில் ஒரு காஷாய துண்டு தான் கட்டின்னு இருக்கா. மேலே ஒன்றுமே கிடையாது, ருத்ராட்சம் போட்டுருக்கா, நல்லா பட்டப்பட்டே விபூதி இட்டுன்னு இருக்கா. நான் பாடசாலை குழந்தைகளோட வந்துட்டு இருக்கேன். இருக்கும்போது அவர் என்ன பார்த்து இங்கே வாடான்னு கூப்பிட்டார். யாரு? ஒரு சன்னியாசி. சன்னியாசி தண்டமும் கிடையாது. சரி சரி. தலையில வஸ்திரமும் போட்டுக்கல. சரி. இடுப்புல மட்டும் காஷாய வஸ்திரம் இருக்கு. சரி. கழுத்துல ருத்ராட்சம் இருக்கு, பட்டப்பட்டையா விபூதிட்டு இருக்கா. சரி. ஒரு பார்த்தா செட்டிநாடு வீடு மாதிரி இருக்கு.
ஆலோடி. ஓகே. இங்கே வான்னு கூப்பிடுறேன். என்ன யாருன்னு ஆமா ஒன்னதான் வா அப்படின்னு கூப்பிட்றா. போயிட்டே இருக்கேன். அவர் பாட்டு போயிட்டே இருக்கா, நானும் போயிட்டே இருக்கேன். நீளமா போயிட்டே இருக்கு ஆலோடி. போய் ஒரு இடத்துக்கு திரும்புறேன். திரும்பினா மறந்துடுறாரு. திரும்பி என்னை கூப்பிட்டு மறந்துட்டாரே அப்படின்னு அந்த அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு பார்க்குறேன். ஒரு சின்ன கவுண்டர் மாதிரி இருந்தது. அந்த கவுண்டர் உள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள ஒன்றுமே தெரியல. ஆனால் அதுக்குள்ளே தான் போனார் அவர். என்னை கூப்பிட்டவர் அதுக்குள்ளே தான் போனார். அதுக்குள்ளே போயிட்டு உள்ளே எட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரே இருட்டாக இருந்தது, கண்ணங்க இருக்கிறது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்படி கை வச்சுன்னு மறுபடியும் உள்ளே பார்த்தா இங்கே பியூட்டி கவுண்டர் உள்ளே பார்த்தா இந்த ஈசான்ய மூலையில் ஒரு கட்டவடை எரிஞ்சிட்டு இருக்கு. தீபம் எரிஞ்சிட்டு இருக்கு. தீபம் எரிஞ்சிட்டு இருக்கிறதுல தான் என்னை கூட்டவர் நின்றுருக்காரு. என்னை கூட்டவர் நின்றுருக்காருன்னு பார்த்தா என்ன பார்க்குற கீழே பாரு அப்படின்னார். கீழே பார்த்தா உள்ளுக்குள்ளே இந்த கவுண்டருக்கு கீழே உள்ளுக்குள்ளே கீழே கீழே இருக்கும் முடியும், படம் இருக்கும் முடியும். அங்கே பார்க்குறேன். அங்கே பெரியவா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணும்போது வஸ்திரம்லாம் இல்லாமல் ருத்ராட்சம் மட்டும் கட்டிட்டு ருத்ராட்சம் மட்டும் போட்டு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கு. அந்த அதே பெரியவா கீழே இப்படி தெக்க பார்த்து உட்காந்துருக்கா. இங்கே ஒரு முக்காலி போட்டிருக்கு. இந்த பக்கம் ஒரு ஒரு சன்னியாசி உட்காந்துருக்கா. பெரியவா உட்காந்துருக்கா. ஆறு தெரியல சன்னியாசி மாதிரி இருக்கு. இங்கே உட்காந்துருக்கா. இங்கே ஒரு முக்காலி போட்டிருக்கா. முக்காலி போட்டு முக்காலிக்கு என்னட்டா பெரியவா உட்காந்துட்டு இருக்கா. நான் அந்த இது வழியா கீழே பாரு அப்படின்னு ஒன்று இப்படி கை வச்சுட்டு இருக்கேன். இப்படி கீழே பார்த்தேன். கீழே பார்த்தா ஒரு முக்காலி மேலே தகடு வச்சிருக்கா. கண்ணங்க இருக்க இருக்க தகடு. அது பெரியவா என்ன பண்ணுறா, ஏய் இதை படி இப்படியே அழிச்சுட்டு இதை படி. நான் தெலுங்கில் இருக்கு, எனக்கு தெலுங்கு பேச தெரியும், எழுத்து படிக்க தெரியாது, லிப்பி படிக்க தெரியாது, எனக்கு பேச தெரியும்னு. அப்படியா சரி அப்படின்னு இன்னொருத்தர் அழிக்கிறா. இன்னொருத்தர் அழிச்சாக்க கரணத்து மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கு, கோணலாம் இருக்கு. இது கரணம் மாதிரி இருக்கும்போது இருக்கு. எனக்கு கரணம் பேச தெரியும், எனக்கு தமிழை தவிர பேஷெல்லாம் பேசுவேனே தவிர எனக்கு படிக்க தெரியாது. ஓ சம்ஸ்கிருதம் தெரியுமோன்னா தெரியும்னு அப்படின்ட்டு இப்படி அழிச்சா. அழிச்சுட்டு இப்போ படியிருந்தான். படித்தா தங்க ரேக்கில் எழுதினா மாதிரி தும் துர்காயே மகா அப்படின்னு எழுதியிருக்கு. இதை படி அப்படின்னா படிச்சுட்டேன். இன்னொரு தடவை படின்னா படிச்சுட்டேன். போ இதே ஜபம் பண்ணு போ அப்படின்டா அப்படின்னு சொல்லிட்டா சரின்ட்டு நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், மேலே போகணும் நேரம் போகணும்னு போயிட்டு இருக்கேன். போனால் கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த மாதிரி வாசப்படி நிலப்படி தாண்டி போனான்னு போயிட்டு இருக்கேன். அங்கே பெரிய கடல். அந்த கடத்துக்கு மேலே தோக்கிற கல் ஒன்று இருக்குது பக்கத்தில், கடத்துக்கு பக்கத்தில். அந்த தோக்கிற கல் மேலே பெரியவா உட்காந்துருக்கா. என்னது அங்கே பார்த்த பெரியவா இங்கே எப்படி வந்தா இப்படியும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சரி தாண்டி போயிட்டு இருக்கேன். ஏய் இல்லைப்பா அப்படின்னு கன்னடத்தில் கூப்பிடுறா. எல்லி பந்திய ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿವೆ. ನಾನು ಕನ್ನಡ சொல்கிறேன், ಅವಾಗ ಕನ್ನಡ சொல்கிறேன். ಎಷ್ಟು ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿದ್ದಾರೆ? 12 ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳಿದ್ದಾರೆ. ಸರಿ ಚೆನ್ನಾಗಿ ಓದು, ಚೆನ್ನಾಗಿರು அப்படின்னா அம்மா பாத்ரூம் போகணுண்டா மௌலின்னு நான் முடிச்சு விட்டேன். அப்படியே அப்புறம் என்ன பண்ணேன், இதுலேருந்து நான் ஜபம் பண்ணிகிட்டே வந்தேன். அப்புறம் நான் ஜபம் பண்ணல. இது எப்படி சொல்றது, இது பீஜாட்சரம் என்ன, இதுக்கு அங்கன்யாச கரன்யாசம் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கல, பெரியா சொல்லல. இது எப்படின்னு முன்ன பின்ன எனக்கு தெரியாது, என்ன பண்றதுன்னு தெரியல, யாரை கேட்கறது அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாடசாலைக்கு எப்பவும் போற மாதிரி பாடத்துக்கு பாடசாலைக்கு போனேன். இப்போ பிரம்மச்சாரி நான் பாலகிருஷ்ணன் இருக்காரு, அவர் வித்வானா இருக்கார், அவரை போய் கேட்போம்னு கேட்டேன். அவர்கிட்ட போய் கேட்டேன், ஆமா இந்த மாதிரி ராத்திரி சொப்பனம் வந்தது, அப்படி கிளம்புற தெரியவா, இந்த மாதிரி சொப்பனத்துல சொன்னா இதே பண்ணிட்டு வா, இதே ஜபம் பண்ணா அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சொன்னான்னு சொன்னேன். பண்ணிட்டோயே அப்படின்னா, அம்மா இதுக்கு பீஜாட்சரம் என்னன்னு தெரியல, இதுக்கு எப்படி அங்கன்யாச கரன்யாசம் தியான ஸ்லோகம்லாம் சொல்லலை, இவெல்லாம் தியான ஸ்லோகம்லாம் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு எப்படின்னு தெரியலையே. என்ன உன்னை என்ன சொன்னா பெரியவா, தும் துர்கா இதெல்லாம் சொன்னா, துங்குரு தான் பீஜாட்சரம், துர்கா மகா மந்திரம், பீஜாட்சரம் தும், அதே பண்ணிட்டு வா. ஏம்மா அங்கன்யாச கரன்யாசம் தியான ஸ்லோகம்லாம் சொல்லலையே, அதெல்லாம் சொன்னாலும் அவங்ககிட்ட பெரியவா இல்லை சொல்லலை, இதே பண்ணிட்டு வாருண்ணே, அதே பண்ணிட்டு வா. பெரியவா என்ன சொல்றாளோ அது செய், என்ன சொன்னாலும் அது செய். ஒன்று அங்கன்யாச கரன்யாசம் செய்ய சொன்னா, தியான ஸ்லோகம் கேட்டாலும் பெரிய சொன்னாலா, இல்லை சொல்ல இதையே ஜெயஜபம் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க, அதே பண்ணு அப்படியே பண்ணு, அப்படியே பண்ணிட்டு வந்தேன். ஒரு நாளைக்கு நான் ஸ்ரீகண்டமம்மா இன்னும் யாரோட
பெருவாழை ஓட்டத்தில் உட்காந்து வச்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கோம். அங்கே ரோட்டில் குருவிக்காரெல்லாம் படுத்துட்டு இருக்கா. குருவிக்காரெல்லாம் படுத்துட்டு இருக்கா. நாளைக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கா? குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும், அட்மிஷன் வாங்கணும், பாவாடை சொக்கா வாங்கணும், இல்லை ரேஷன் கடைக்கு போகணும், சக்கரை வாங்கணும், அரிசி வாங்கணும், ஏதாவது இவாளுக்கு கவலை இருக்கா பார்த்தியா? வேத்து கொட்டுறது, ஃபேன் போட்டுக்கணும், சுவிட்சை போட்டுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், ஏதாவது ஒரு கவலை இருக்கா பார்த்தியா? நிஷ்கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே வராரு ஸ்ரீகண்ட சாஸ்திரி. ஆமாம் ஆமாம் அவள்லாம் கொடுத்து வச்சுவா அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்கோம். போனால் ஒரு கோபுர வாசல்கிட்ட போயிட்டோம். போன உடனே திரும்பி பார்த்தா கூட அந்த ஸ்ரீகண்டனையும் காணும், யாரையும் காணும். கூட பேசிகிட்டே வந்தவன் அவள்லாம் கொடுத்து வச்சுவா, ஒரு ஜென்ம சுகிருதம் பண்ணியிருக்கா அவள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். அவள்லாம் யாரையும் காணும். நல்லா இவ்வளோ பெரிய குங்குமம் இட்டுண்டு குருவிக்காரா கட்டின்னு இருக்க மாதிரியே இந்த தொடை மாதிரியும் பாவாடையை கட்டிண்டு மேலாக்கு போட்டு கையில் சூளத்தை வச்சு நின்றுருக்கா. என்னம்மா அது, நீ எங்கே வந்த இங்கே அப்படின்னு கேட்டுருக்க. பதிலே சொல்ல. சரி எங்கேயோ வந்து என்ன படப்படா போட்டுருக்குது இல்லை, சரி நம்ம போவோம் அப்படின்னு கோவிலுள்ள போகிறேன். கோவிலில் போய் துவஜஸ்தம்பம் இருக்குது. அப்படி இந்த கோவிலுடைய அமைப்பை பார்த்தா வரராஜ பெருமாள் கோவில் மாதிரி எனக்கு ஒரு தோன்றது. ஏன்னா அந்த அமைப்பு, அந்த ரோடு, வீடுலாம் ஒசரம், இந்த ரோடு, மண்டபம் இதெல்லாம் பார்த்தாக்க அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட போயிட்டேன். கோபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் துவஜஸ்தம்பம். துவஜஸ்தம்பத்துக்கிட்ட போய் திரும்பி பார்த்தா எனக்கும் அவளுக்கும் 5 அடி வித்தியாசத்தில் வந்துட்டு இருக்கா. நான் இங்கே நின்றுருக்கேன், அவள் நின்றுருக்கா. 5 அடி வித்தியாசத்தில் நின்றுருக்கா. என்னது கூடவே வந்துட்டு இருக்காளே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், உள்ளே போகிறேன். உள்ளே போனால் கோவிலை பிரகாரம் பிரதட்சணமாக போகிறேன். நான் அப்பிரதட்சணமாக போகிறேன். அப்பிரதட்சணமாக போய் திரும்பி பார்த்தா எனக்கு பின்னாடியே இருக்கிறேன். சரி உடம்பட்டா போட்டிருக்கேன், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே என்ன அப்படின்னு ஒரு மழை ஜலம்லாம் போடுறதுக்கு ஒரு சில சாக்கடை மாதிரி அதுக்குள்ளே பூந்து அடுத்த தெருவுக்கு போய்ட்றேன், அடுத்த பிரகாரத்துக்கு போய்ட்றேன். அடுத்த பிரகாரத்துக்கு போய் திரும்பி பார்த்தா அவளும் நின்றுருக்கா. சரி நான் என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்லுதான், சிரிச்சு நின்றுருக்கா. சரி வந்து வாகனங்கள்லாம் இருக்குது, அந்த வாகனத்து மேலே ஏறி குதிச்சு போயிட்டு இருக்கேன். அவளும் ஏறி குதிச்சு வந்துட்டு இருக்கா. விடமாட்டா போட்டிருக்கு, என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு கடைசி முதல் பெரிய முதல் அது மேலே ஏறி குதிச்சிருக்கேன். குதிச்சா அந்த பக்கம் வயல்வெளி இருக்குது, தெரு இருக்குது, வயல்வெளி இருக்குது. திரும்பி பார்த்தா இவன் இல்லை. அப்பாடா அவன் இல்லை, கிளம்பி போயிட்டா அப்படின்ட்டு. அப்போ அன்றைக்கி அம்மா பாத்ரூம் போகணுட்டாங்க. சரின்னு முடிச்சுட்டேன். இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஜெபம் பண்ணிட்டே வரேன். இது ஒரு நாளைக்கு இது ஃப்ரீயாக இருக்கட்டும். 100 நாளைக்கு என்னாச்சு, நான் நித்தியம் வந்து ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். காமாட்சி உங்கள் துவஜஸ்தம்பத்துக்கிட்ட சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு அங்கேயே ஜபத்தை பண்ணுவேன், துர்க்கை ஜபத்தை பண்ணுவேன். ஒரு நாளைக்கு என்ன பண்ணால் கண்ணை மூடி ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். யாரோ சொன்னால் துர்க்கை அங்கே இருக்கா, போய் ஜபம் பண்ணுறது, குளத்தக்கரில் இருக்கா துர்க்கைன்னு. சரி குளத்தக்கரில் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே சந்தியாவந்தனம் பண்ணிட்டு குளத்தக்கரில் போய் ஜபம் பண்ணுவேன். அங்கே எல்லாம் தீபம் போட வரா இடைஞ்சலாக இருக்கணும்னு இங்கேயே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் மறுபடியும் அப்போது காமகுடி சாஸ்திரி வந்து ஏண்டா இங்கே பண்ணிட்டு இருக்கேன், என்ன ஜபம் பண்ணுறேன்னா, நான் துர்க்கை ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், உள்ளே வாடா அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு உள்ளே போனேன். உள்ளே போனால் காயத்ரி மண்டபத்தை போய் இங்கே காமாட்சி தரிசனம் முடியா, இப்படியே கண்ணை மூடின்னு ஜபம் பண்ணி அப்படின்னா. சரின்னு அந்த சிம்மத்துக்கு என்னென்ன கண்ணை மூடினா துர்க்கை ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். துர்கா இம்மா பிரிவா என்ன உபதேசம் பண்ணாலும் அதை பண்ணிகிட்டே இருக்கேன். பண்ணிகிட்டே இருக்கும்போது இப்போ சொன்னார், பெரியவா எனக்கு வந்து கேரளாவில் சோட்டானி கரையில் அவள் அந்த ஸ்ரீவித்யா உபாசகால் காளி உபாசனம் பண்ணிட்டு காலையோ, அப்போ வந்து எனக்கு என்ன கூப்பிட்டுருந்தா போயிருந்தேன். இவள் பண்ணுறது சரியாக இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னால் சரியாக தான் பண்ணுறா. ஆனால் நீங்கள் வேறு என்ன பண்ணுங்கள், துர்காயி மகா துர்காம் தேவிகம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு சொல்கிறாளே, இது சரியாக இருக்கான்னா. ஆமாம் அது விஸ்தாரமாக பண்ணுறா. துர்காயி தான் விசேஷம். துர்காம் தேவிகம் சரணம் பிரபத்தியே அப்படின்னு இருக்குது வேதத்தில். சுதரசே நமஹா அப்படின்னு வேதத்தில் வருது. வேதத்தில் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காய்வா. சரி 2 ஒன்று தானேண்ணா. அம்மா 2 ஒன்று தானே சொல்லிட்டேன். அப்போ பெரியவா வந்து இதையும் பண்ண சொல்லு அதையும் பண்ண சொல்லுன்னா, அது மாதிரி நீயும் பண்ணு அப்படின்னா. சரின்னு பண்ணிகிட்டே வந்தேன். இங்கே உள்ளே போய் உட்காந்து பண்ணுன்னா உள்ளே கண்ணை முடிவு பண்ணிகிட்டு இருந்தேன். கழுத்தில் ஒரு சரடு வந்து விழுந்தது. திரும்பி பார்த்தா காம்பவுண்ட் ஷர்ட்டு. இப்போ தாண்டா அம்பாள் ரக்ஷாபந்தனம் பிரித்தேன், அம்மாவோட ரக்ஷனா இது, கட்டிக்கோ, கடைசி வரைக்கும் அவுக்காது, தானாக விழுந்தா விழட்டும், நீயா எடுக்காது அப்படின்னா. சரின்னு இருந்தது. அப்புறம் ஜபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாளைக்கு காம்பவுண்ட் ஷர்ட்டு போய் ஆச்சாரிய அப்புறம் வந்து இவ்வளோ பண்ணிடுறேன்,
ஒரு 51 ரூபா கொடுத்து தட்சிணை கொடுக்கணும்னு கொடுத்தேன். எதுக்காக கொடுக்குறேன்னு கேட்டார். நீங்கள் வந்து உள்ளே அழைச்சிட்டு போய் இந்த ரட்சையை கொடுத்து ரட்சையை கழுத்தில் போட்டு ஜபம் பண்ணுன்னு சொன்னல், நீங்கள் பண்ணாத உள்ளவே பண்ணுன்னு சொன்னல், நீங்கள் உங்களால் தானே எனக்கு எல்லாம் கிடச்சிருந்தேன். நான் எப்போ பார்த்தேன், நான் எப்போ உன்னை சொன்னேன், உன்கிட்ட நான் என்னைக்கு சொன்னேன் உன்னை, நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படிங்கிறார. நான் தட்சிணத்துக்கு வாங்குறது விட்டேன். நான் தான் என்னைக்கு நான் உன்னை பார்த்தேன், நான் என்னைக்கு ஜபம் பண்ணேன், நீ நான் ஜபம் பண்ண நான் வந்து பார்த்தேன் உடனே உள்ளே வந்து ஜபம் பண்ண சொன்னேன். அப்புறம் நினச்சிட்டேன் யாரும் தெரியல, அன்னைக்கு வந்தானே அவ்வளோதானா, காமோ ஷட்டில் குடும்பத்தில் வந்தாளா, என்ன சமாச்சாரம் இதுவரையும் நான் நினச்சி பார்க்கல, எண்ணி பார்க்கல, தெரியாது. அப்புறம் இது ஆனால் சொப்பனம் இல்லை, இது நடந்தது. அப்படியே நிஜம் நடந்தது. நிஜமா நேரடியாக பிரத்யட்சமாக நடந்தது. பிரத்யட்சமாக நடந்த விஷயம். சாயரக்ஷ அஸ்தமிச்சு நடந்த சமாச்சாரம் அது. இது பிரத்யட்சமாக நடந்த சமாச்சாரம். அதுலேருந்து எனக்கு ஒன்றும் இல்லை, எந்த பயமும் இல்லை, பயமாக இருந்தேன், இருந்துட்டு இருக்கேன் இப்போ வரையும். அது ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதெல்லாம் அப்புறமா போயிடுது, எல்லாம் அந்த பிரமைகள்லாம் போயிடுது, பயம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுது, எல்லாம் போயிடுது. சாதாரணமாக நான் பாட்டு பாடம் சொல்லிட்டு இருந்தேன், சாதாரணமாக இருந்தேன். இப்போ ஒரு நாளைக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிக்கணும், இவன் எதுக்கு வந்தா, கூடவே வந்தாளே எதுக்கு வந்தா இவோ அப்படின்னு கேட்கணும்னு அவர் இவர் இருக்காரு தினகர சாஸ்திரிகள். அவர் நிறைய என்னை விட உபாசனை ஜாஸ்தி, நிறைய பண்ணியிருக்கார் அவர், உபாசனை ஜாஸ்தி. நான் வந்து இந்த சண்டி பாராயணம் எடுத்துகிட்டு இருந்தேன். எப்படி எடுத்துகிட்டு இருந்தேன்னா, மயிலாப்பூரில் ஒரு பாராயணத்துக்கு கூப்பிட்டா, வேத பாராயணத்துக்காக கூப்பிட்டா. அங்கே போனால் துலுக்கானத்தம்மன் கோவில்னு அம்பாள் கோவில், இது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருக்கு மயிலாப்பூரில். அங்கே கும்பாபிஷேகம், வேத பாராயணத்துக்காக போனேன். அங்கே சண்டி பாராயணத்துக்கு மனுஷா குறைவு, நீ வந்து பண்ணுன்னா, ஐயா நான் உபதேசம் வாங்கிக்கல. இப்போ பிரிங்கி ஒன்றாம் சாட்டில் இருந்திருந்தார், சேத்துராம் சாட்டில் மச்சன கோபால சாட்டில் இருந்தார், ஹரியர் சாட்டில் இருந்தார். அவள்லாம் அங்கே அத்தியக்ஷம். நீ வான்னு கூப்பிட்டேன். எனக்கு நான் உபதேசம்லாம் வாங்கிக்கல ஐயா, நான் உபதேசம் பண்ணாமல் பண்ணுறதுக்குன்னேன். இங்கேயே உபதேசம் பண்ணுறேனே, இப்போயே பண்ணிக்கோ அப்படின்னு மந்திர உபதேசம் பண்ணி படிக்க புத்தகத்தை வந்து படிக்க சொன்னால் படிச்சுட்டு வந்தேன். அதுலேருந்து பண்ணிட்டு வந்தேன், ஜபம் பண்ணிட்டு வந்தேன். இது வந்து இது பண்ணதுனால தான் சரி, நம்ம பணம் வாங்கிட்டு ஜபம் பண்ணுறதுனால தான் தப்புன்னு நினைக்கிறா போல் இருக்கு அப்படின்னு இனிமேல் யார் கூப்பிட்டாலும் பாடத்துக்கு போகிறதில்லை, ஆத்மார்த்தமாக ஆற்றுலேயே பண்ணுறது அப்படின்னு வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அத்தியாயம் படிச்சுட்டு இருந்தேன் ஆற்றுல. இது இப்படி நடந்தது. இப்போ வந்து அவள் சுப்பரத்தில் வந்தாகும். அப்போ தினகர சாஸ்திரிகிட்ட கேட்டேன், ஆமாம் இந்த மாதிரி சமாச்சாரம் வந்தா ஒன்றும் கேட்கல பேசலை, எங்கேம்மா இருந்தேன்னு கேட்டேன், பதிலே சொல்லலை, சிரிச்சுட்டு பேசாமல் இருக்கா, இது என்னன்னு தெரியல மாமான்னு. மௌலி நீ எத்தனை வருஷமாக பாராயணம் பண்ணிட்டு வரேன்னா, நான் இப்போ தான் ஒரு 3-4 வருஷமாக பண்ணிட்டு வரேன், நான் 5-6 வருஷம் கூட ஆகிடுத்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ சுப்பரத்தில் வந்ததுலேருந்து நான் காசுக்கு போகக்கூடாது, போய் இன்னொருத்தருக்காக பாராயணம் பண்ணக்கூடாது, காமியார்த்தமாக பண்ணக்கூடாது, ஆத்திலேயே ஜபம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னேன். இத்தனை வருஷமாக உபதேசம் ஆகி நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், ஒரு நாள் கூட எனக்கு கண்ணில் வந்தது இல்லைவோ, உனக்காக வந்திருக்கா? சரி நான் கேட்டதுக்கு சந்தோஷம்னு சொல்லணும், இல்லை தப்புன்னா இப்படி தப்பு பண்ணாதே அப்படின்னா சொல்லணும், இல்லை பசிக்கிறது கேட்டிருப்பான்னார். பசிக்கிறதுனால என்கிட்ட கேட்கணுமோ இல்லையோ, என்கிட்ட எதுவுமே கேட்காம சிரிச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லை உங்ககிட்ட திருப்தி, எல்லாம் திருப்தி, பசிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு தெரியல அவளுக்கு, அவளும் குழந்தை தானே, சொல்ல தெரியல, நீ என்ன நைவேத்தியம் பண்ணுறேன்னா, ஒன்றும் நைவேத்தியம் நான் பண்ணுறது இல்லை, படிப்பேன், ஒரு அத்தியாயம் பண்ணுவேன், க்ஷமாபண ஸ்தோத்திரம் இருக்குது, இது பண்ணி முடிச்சுட்டு பாக்கி ஜபங்கள்லாம் இருக்க மட்டும் முடிச்சுட்டு வந்துடுவேன்னு. இன்னுமே பண்ணாதே, அது பசி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கா. ஒரு 1/2 டம்ளர் பாலில் சொட்டு தேன் விட்டு 2 சர்க்கரை போட்டு உடனே நைவேத்தியம் பண்ணு, அதான் பிடிக்கும். நைவேத்தியம் பண்ணிட்டு கன்னியா குழந்தைகள், சின்ன குழந்தைகள் என் பேர் இருக்கல, அந்த மாதிரி குழந்தைகள் வந்தால் கொடுத்துடும் அப்படின்னு சொன்னார். அதுலேருந்து என்ன பண்ணால் எழுத்தாத்துல ஒரு குழந்தை இருந்தா, இந்த மாதிரியே இவ்வளோ மாதிரி ஒரு சின்ன குழந்தை இருந்தா, அவள் இங்கே வருவா அடிக்கடி விளையாடு. அப்போ அவளுக்கு அந்த பாலை கொடுத்துருவேன், அதை கொடுத்துருவேன், ஏதாவது பிரச்சனையாக கொடுத்தா அதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இருக்கு. அதனால நான் அங்கே போகிறதில்லை. அப்பா பெரியவா வித்தியார்த்துக்கு முதல் வருஷம் அப்பாவை கூப்பிட்டு, பெரியவா உங்கள் பேர் வேறு இருக்காரு டாக்டர், அவர் பேர் என்ன? பாஸ்கரன். பாஸ்கரன் நீ சிவராமண்ணா, பாஸ்கரன் பெரியவா அது டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தேன். அப்போது பெரியவா கூப்பிட்டு என்கிட்ட புள்ள சொல்லுன்னு என்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா, தெரியுமா உனக்கு அவன் பிள்ளைங்க இருக்கான்,
உள்ளே சொல்லு நான் பார்க்குற போல இருக்குது அழிச்சுட்டு வா அப்படின்னா. அப்போ காரில் வந்து என்னை அடையாளம் வீடு காட்டுறதுக்காக அழைச்சிட்டு வந்து அப்பா வான்னு கூப்பிட்டு பண்ணி மாதிரி பெரிய உத்தரவாது வான்னு. சரி அப்பா வந்தா 2 பேரும் பேசிட்டு இருந்தா, பெரியவாளுக்கு வந்து பேசிட்டு இருந்தா, கிருஷ்ணன் பண்ணிட்டு இருந்தா. இப்போ பால் கூட கிண்டல் பண்ணான். பாலிய கடை 2 பேரும் பேசிட்டு இருக்கா பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு ஒரோட பேசணும்னு இப்போ தான் ஆசை வந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு அப்படின்னு பால் கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். பேசிட்டு ஒரு 1/2 மணி பேசிட்டு ஒரு சாத்துக்குடி கையில் கொடுத்து எனக்கு முன்னாடி நீ போ அப்படின்னா அழைச்சிட்டு வந்தேன். டாக்டர்லாம் பார்த்துட்டு ஆரோக்கியமாக இருக்க ஒன்றும் உடம்புல விடணும்டா ஒன்றா இருக்காரா அப்படின்ட்டார். பெரியவா பார்த்ததுக்கு சாத்துக்குடி கொடுத்ததுக்கப்புறம் நாங்களாம் டாக்டர் நாங்களாம் தூசிடா அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் ராத்துக்கு வந்தா ஒரே வாரம் தான் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தார். இப்படி கால் மேலே கால் போட்டுன்னு இப்படி உட்காந்துட்டு இருந்தார். நீ சனிக்கிழமை குரு பிரசாத் நீ கடைசி பையன் குருன்னு பேர். அவன் எண்ணெய் தைச்சுட்டு இருந்தா அவளுக்கு. ஏ குரு படுத்தாதே அவளெல்லாம் படுத்தாதே எண்ணெய் தைச்சுக்கோ, அவள் சொல்கிறதுக்கு அம்மா அப்பா சொல்கிறத கேளு படுத்தாதே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். அவனுக்கு எண்ணெய் தைச்சு குளிப்பாட்டியாச்சு, தலையை தொடச்சி விட்டாச்சு. 8:30 மணி இருக்கும். மூலையில் தூத்தம் கூட தாகமாக இருக்குதுன்னார். சரி வெந்நீர் வச்சுருந்தது, அது கொஞ்சம் ஆற்றி எப்போ தான் கொடுத்தேன். சாப்பிட்டார். சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தவர் என்ன பண்ணுறதுப்பான்னு அப்படின்னார். அப்படியே சாப்பிட்டார். அவ்வளோதான், இந்த இடம் தான் அப்படியே கிளம்பிட்டார். அப்படியே அப்படியே உட்காந்துட்டு இருந்தார். கால் மேலே கால் போட்டு தூத்தம் கூப்பிட்றா. ஏ குரு ஏ குரு ஏ குருன்னு கூப்பிட்டார். கடைசியை என்னப்பா பண்ணுறதுன்னு அப்படின்னா அப்படியே கண்ணை மூடி சாப்பிட்டார். டாக்டர் கூப்பிட்டு கேட்டேன், பல்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்குது. உடனே போனால் டாக்டர்கிட்ட ஒரே ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே தான் இது வைப்பா ஆக்சிஜன் வைப்பா போய் வச்சுக்கோண்டார். சரி நம்ம சொல்கிறாளே நம்ம பார்க்கலன்னு சொல்ல போகிறாளேங்கிறதுக்காக ஆட்டோவில் ஏற்றினேன். எங்கள் ஆட்டோவில் ஏற்றும் போதே சாமி எம்எல்ஏ சாமிட்டார். இருந்தாலும் ஒரு ஆப்பியாயத்துக்கு கொண்டு போனேன். அவள் போயிட்டு சொல்லிட்டான். அப்புறம் வந்து காரியங்கள்லாம் பண்ணேன். பெரிய அடுத்த வருஷம் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் எங்கள் அப்பா 93 94 பெரியவா எனக்கு முன்னாடி போயிட்டுருந்தேன். அப்போ நான் அந்த பிரிவாட்டை கைக்கிறதுக்கு வர முடியாது சமயம் புத்திருதிக்ஷியோ இல்லையோ. அப்போ நான் பிரிவாட்டை வர மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் வரலாம் கூப்பிட்டா. ராஜு பாலு வைத்தா எல்லாருமே சத்தம் போட்டான். தியாகு சுவாமிகள் இப்போ கூட சொல்லிட்டு இருப்பார், வைராக்கியம்டா அவனுக்கு, வைராக்கியம் பாக்கியசாலி, ரொம்ப பாக்கியசாலி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன், மாமா பிடிக்கணும்னு. இன்னும் நிறையா இருக்குது, சொல்லுங்க. டைம் ஆகிடும் பண்ணுறேன். எனக்கு படி வந்துடுது. உங்களுக்கு சரி மாத்திரை சாப்பிடணும் இருக்கும்போது பெரியவா ஜீவதசரி பப்பா அப்போ நல்ல மாட்டி நின்று பேசிட்டு இருந்தா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலம்பரை ஒரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை காமாட்சி அம்மன் கோயில் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். வந்த உடனே காமாட்சி அம்மன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வரதராஜன் ஒரு எல்லையம் டாக்டர் அவன் குழந்தைகளுக்கு தமிழ்லாம் பாசுரங்கள் திருப்பாவை திருவம்பாவை இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் குழந்தைகளுக்கு. அன்னைக்கு வந்து அவன் முன்னாடி வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலம்பரை 7:30 மணி இருக்கும் வந்தான். வந்து இப்போ நான் பிரியாணி இந்த விளையாட்டு திருஷ்டம் பண்ணி வச்சுருந்தேன், பிரியா கூட இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க கேளுன்னா, அதான் வரதராஜன் பேர் எல்லையாமா இருக்கார், எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அமுதுபடி தெரியும்னு ஒன்று இருக்குது, அங்கே இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு. என்ன சொல்கிறாங்க கேளுன்னா, நான் குழந்தைகளுக்கு திருவம்பாவை பாடம் சொல்லி கொடுத்துருக்கேன், பெரியவங்க சன்னதியில் அதை அரங்கேற்றணும், அதுக்கு பெரியவங்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ பெரியவா சொன்னா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ அதுக்குள்ளேயே அவளை அழைச்சிட்டு வந்துடும் அப்படின்னா. அப்புறம் காமாட்சி அம்மன் போய் தரிசனம் பண்ணிட்டு வேகமாக இதுக்காகவே பெரியவா போயிட்டு வந்துட்டான். ஜனங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு இருந்தா. பெரியவா என்னை கூப்பிட்டு அந்த பக்கமாக அழைச்சிட்டு வந்து அங்கே உட்காந்து வச்சுக்கோண்டா. இப்போ இந்த பெரியவா இந்த பில்டிங் இருக்குது, இப்போ புதுப்பிரியா இருந்தால் பாலப்பிரியா மேலே இருந்தால் அது ஒரு பில்டிங் இருக்குது இல்லையோ, அப்போ அந்த கீழே அங்கே கொண்டு உட்காந்து வச்சுக்கோ, உட்காந்து வச்சுட்டு வந்து சொல்லுன்னா. வந்தே அப்புறம் அழைச்சிட்டு வந்துட்டேன்னா அந்த பக்கம் அழைச்சிட்டு வந்து அவளை உட்காந்து வச்சுட்டு இங்கே தர்ஷனம் கொடுத்தவளெல்லாம் இங்கே இருக்க சொல்லு, இந்த பக்கம் யாரும் அங்கே வரவாண்டான்னு சொல்லு அப்படின்னு அவளை செக்யூரிட்டி கண்ணையாளம் தான் பவர் இருந்தான். அவர்கிட்ட இங்கேயே எல்லாரும் இங்கேயே நிறுத்திக்கோ, அங்கே அனுப்பாதே அப்படின்னு சொல்லிட்டு உள் வழியாக வந்து இந்த படிக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தா.
நான் நின்றுட்டு சொல்லிட்டு இருந்தேன். நீ நின்றுட்டு சொன்னா எனக்கு கழுத்து வலிக்கும், உன்னையே அண்ணாந்து பார்க்க முடியாது, கீழே உட்காரு அப்படின்னா உட்காந்துட்டு இருக்கேன். அப்பதான் உட்காந்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தர் பேர் சொல்ல சொல்லுவோம்னா ஒவ்வொருத்தர் பேரா சொல்லிட்டு வந்தேன். ஒவ்வொரு பாவையா சொல்ல சொல்லுவோம்னா திருவம்பாவை முழுசா ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா ஆயிருக்குன்னா சரி, ஒவ்வொரு பாவை திருவம்பாவை ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாவையா ஆரம்பிச்சு சொல்ல சொல்லுவோம்னா சொல்லிட்டே வரா. என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா நான் அப்படி கையை வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். இவா என்ன சொல்றான்னு போய் கேட்கறதுக்கு நான் அப்படி கையை வச்சுட்டு இருக்கணும் இல்லையோ. அப்பா அவன் போட்டோ எடுத்துக்கான், போட்டோ கண்ணேன். இது ஆச்சு. அவள்லாம் எல்லாத்தையும் பாவையெல்லாம் கேட்டு ஆப்பிள் போட்டு வச்சுருந்தா பெரியவா. கிட்டத்தட்ட ஒரு 60-65 பேர் வந்திருக்கா. 65 பையங்களுக்கும் 65 ஆப்பிள் வாங்கிட்டு சொல்லி வெள்ளி காசு கஜானாவிலேருந்து வாங்கிட்டு சொல்லி அந்த ஆப்பிளையும் காசையும் எப்படி கொடுக்குறது, குழந்தை கீழே போட்டுருவானே, காசை கீழே போட்டுருவான், ஆப்பிளை பிடிச்சி விட்டு. ஏன்னா ஆப்பிள் கிடைக்காத வஸ்து, சாப்பிடாத வஸ்து, வெறும் வாழைப்பழம் தான் சாப்பிட்டுருப்பா, ஏழைப்பழம் தான் சாப்பிட்டுருப்பா, அதனால் ஆப்பிள் சாப்பிட்டுருக்க மாட்டா, ஆப்பிளை பிடிச்சிக்கிறேன்னு காசை கொடுத்துருவா அப்படின்னு தானே என்ன பண்ணால் அந்த ஆப்பிளில் காசை குத்தி குத்தி ஒவ்வொரு பையனாக வர சொல்லு, உன் பேர் என்ன கேட்டு சொல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருந்தா. கொடுத்துட்டோ என்ன பாப்பா சொல்கிறாப்பா அப்படின்னு கேட்குறா. நான் இப்படி வச்சுன்னு சொல்கிறேன். அது நேச்சுரலாக அனுகிரகம் பண்ணுற மாதிரியே அமைஞ்சு போச்சு. இவன் என்ன பண்ணுறா எப்போ எடுத்தாலும் தெரியாது. எனக்கு ஒரு வாரம் கழிச்சு ஒரு சஸ்பென்ஸ் சமாச்சாரம். என்னடா சமாச்சாரம், இந்த பார் உனக்கு சஸ்பென்ஸாக உனக்கு கொடுத்தா நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னா என்ன கேட்குறியோ உனக்கு கொடுக்குறேன்டா, சஸ்பென்ஸ் சொல்லு முன்னாடி அதை போட்டு உடனே சீக்கிரம் இந்த பார் உடையின்னு இதை காமிச்சா அதை கொடுத்தா எனக்கு முன்னாடி எப்படா அடுத்த இது எங்கடா அடுத்த என்ன சொல்லு பார்ப்போம். இந்த மாதிரி நீ போஸ்ட்ல எங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன் சொல்லுன்னா நீங்க திருவம்பாவை அன்னைக்கு தான் நான் அடுத்தேன் அப்படின்னா அது நேச்சரா அமைஞ்சு போச்சு. பிரமாதமாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ். என்ன கன்னியாதானமாக பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக 5 கிலோமீட்டர் நடந்து வந்த பொண்ணு இவா தானே? இவா தான் தான். வாங்க 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 சேப்புமா உட்காந்த மாதிரி பார்த்தா இவருக்கு தான் சொல்லலை கல்யாணத்தை பற்றி ஒன்றுமே. உங்கள் ஆத்துலேயாவது சொன்னாலா உங்களுக்கு கல்யாணம் ஆக போகிறது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கல்யாணங்கிறது கல்யாணம் ஆகிடுதுங்கிறதாவது ஒரு 10 வருஷம் கழிச்சாது 5 வருஷம் கழிச்சாது தெரியுமா உங்களுக்கு? பெரியவாட்ட ஆயுஷம் போனால் மதனப்பள்ளிக்கு போயிட்டு வந்தோம், அனந்தபுரம் போயிட்டு வந்தோம். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? 14 வயசு. அப்போ என்னன்னு தெரியும் கல்யாணம்னா? ஏதோ கல்யாணம்னு சொல்லியிருக்கா, கல்யாணம். அப்பாடி அதிசயமாக இருக்குது. பெரியவா பண்ணி வச்ச கல்யாணம்லாம் பார்த்தோம்னா இன்னைக்கு நினைப்பா மறுநாளைக்கு 2 நாளில் கல்யாணம் பண்ணுவா போல இருக்கு பெரியவா. அப்படியே பண்ணிருக்காளே வயது பொண்ணுக்கு பெரியவளுக்கு இதான் பண்ணா, 2வது இதான் பண்ணா. பங்குனி ஊத்துறோம் மாப்பிள்ளைய காரில் அழைச்சிட்டு வந்தா ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் பங்குனி ஊத்துறோம் சுவாமிக்கு கல்யாணம் தாலி கட்ட சொல்லணும்டா. அவ்வளோதான். ஆமாம்மா 10ஆம் நாள் புண்ணியாவசனத்தை அன்னைக்கு அதுக்கு முன்னாடி 2 நாள் படி இங்கே சந்திரமௌலீஸ்வரர் திருப்பி சுந்தரி இங்கே பிக்ஷாவனம் நம்ம மடத்து ஸ்டாஃப் எல்லாம் இங்கே கொண்டு வந்து சந்திரமௌலீஸ்வரர் வச்சு இங்கே பிக்ஷாவனம் 2 நாளைக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டு இங்கே வந்து தங்கியிருந்தா. பிரிவா பிரிவா தங்கியிருந்தா. சந்திரமௌலீஸ்வரர் இங்கே தான் கொட்டா போட்டு தங்கியிருந்தார். பெரியவா என்ன பண்ணால் தேரம்பாக்கத்துலேருந்து சிவலிமேடு வந்தேன். சிவலிமேடில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு அந்த கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டு இங்கே வந்தா. இது வந்து பெரியவாவுடைய இடம் பங்காரம் தோட்டம்னு. இங்கே வந்தா இங்கே வந்து ஒவ்வொரு வீடாக தேடி காத்து பார்த்துட்டே வந்தா அது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடு, இது யார் வீடுன்னு. பக்கத்தில் ப்ரொஃபஸர் ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எங்காட்டெலாம் வரப்போறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கோலம்லாம் போட்டு மழி எழுதி வச்சுருந்தா. அங்கேருந்து பார்த்துட்டு யார் வீடுன்னு கேட்டா ப்ரொஃபஸர் ஏகாம்பரம் வீடுன்னா. சரி அடுத்தபடி இந்த வீடு யார் இருந்தா. அப்போ நான் வந்து இந்த அந்த கதவுலாம் கிடையாது, கிரில்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த இடம் போட்டிருந்தேன். இதுவும் இந்த இதெல்லாம் ஸ்லாப்பெல்லாம் இப்போ தான் போட்டிருந்தேன், டைல்ஸ்லாம் இப்போ தான் போட்டேன். அப்போ என்கிட்ட ஜாஸ்தி பணம் கிடையாது. அங்கே மட்டும் சாணி போட்டு மொழியிருந்தேன். அங்கேயும் சிமெண்ட்டு போடல, வாசலில் சாணி போட்டு மொழி ஓப்பனாகவே இருந்தது. இது யார் வீடுன்னு கேட்டால் நல்லா மணக்கிறதே வாசனையா. யார் வீடு கேட்டால் குள்ளச்சூர் வீடு. என் வீடு தானே அது அப்படின்னு உள்ள வந்து உட்காந்தா. அந்த அடையாளம் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கும் மணி கணக்காக பேசியிருந்தா. இங்கே எங்கிட்ட கையில் பண்ணிட்டு இருந்தான் சீனு குள்ளச்சூர்னு. அவனுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப நாளாக குழந்தைகள் பிறந்து போயிடுது. அப்புறம் வெங்கடாஜலபதிக்கு வேண்டிட்டு ஒரு குழந்தை பிறந்தான். அவனுக்கு கல்யாணம் ஆகி
5-6 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நான் இங்கே வந்தோடனே இப்போ குழந்தை பிறந்திருக்கான், இந்த குழந்தைய நான் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு விட்டு பெரியவா வா பெரியவா வந்தனத்துக்கு வரணும்னு சொல்லி வச்சுருந்தா. பெரியவாட்ட வந்து கேட்டா, பெரியவா வந்தனத்துக்கு வரணும், நான் இது என் வீடு தானே, இங்கே வர சொல்லுடா அப்படின்னா. ஆசைலாம் ஒன்றுமே பண்ணலையே, எப்படி வந்தனம் பண்ணுறது யாரும் பார்க்கக்கூடாது. அப்புறம் வஸ்திரத்தை கட்டி மரப்பு கட்டச்சு விட்டு இந்த கதை சாத்துட்டு நாங்கள்லாம் அப்படி இருந்துட்டோம். அவள் மரப்பு கட்டி யாரும் இல்லை, பெரியவா வந்தனம் பண்ணா. வந்தனம் பண்ணுறேன், நான் மொழியின்னு கூப்பிட்டா போகிறேன். கதை தரேன், என்ன திறந்தேன். அப்புறம் வாசலில் போனேன். உள்ளே வந்துட்டு போனால் தேவையில்லையே, என்ன வைத்தியக்காரா, அதுதான் 2 நாள் இருக்க போகிறோம், இங்கே சாயந்தரமாக வரோம்டா, பெரியவாடே வந்துட்டா, அப்புறம் நாங்கள்லாம் என்னடா, நான் சாயந்தரமாக வரோம்டா அப்படின்னு பூஜைக்கு போயிட்டாங்க. அப்புறம் பெரியவா உட்காந்துட்டு இருந்தா, தரிசனம் கொடுத்துட்டு இருந்தா. அப்போது அசோக் நகர் ராமுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்ட்ராக்டர், பெரிய கான்ட்ராக்டர், அவர் இப்போ இல்லை, பெரியவாட்ட ரொம்ப பக்தர். அவர் என்ன பண்ணார், இங்கே தரிசனத்துக்கு வந்திருந்தார். அன்னைக்கு வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட ராமுகிட்ட என்ன சொன்னா, பெரியவா இப்போ உள்ளெல்லாம் பார்த்துட்டு வாப்போ, கருணாமூர்த்தி உள்ளெல்லாம் பார்த்துட்டு வாப்போன்னா. வந்தார். அப்படியே பார்த்துட்டு, என்ன மொழி இங்கே லெட்டின் பாத்ரூமை கட்டிட்டு ஓப்பனாக விட்டுருக்க, ஒன்றுகள் அதுவும் வசதிச்சிருக்கா, இப்படி வச்சிருக்கிய இடத்த, என்ன நான் என்னம்மா பண்ணுறது, என்கிட்ட இருந்த படத்துக்கு நான் ஒன்று பண்ணினேன், இது பின்னாடி எப்போ பண்ணிக்கலாம் வச்சுருக்கேன். கணத்தில் ஜலமும் இல்லை, குழாய் இல்லை, ஒன்றுமே போடல, எப்படி ஜலம் எடுத்துப்பா, நான் ஜகடை போட்டுருக்கேன், ராட்டினம் போட்டிருக்கேன், பக்கெட் எடுத்துப்பான்னு. நல்லா கடையை கெடுத்தேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அவரே மனசுக்குள்ளே போட்டுட்டு போய் 2 நாள் கழித்து அவர் லாரியிலேயே பைப்பெல்லாம் போட்டு ஒரு ப்ளம்பரையை அனுப்பிச்சு 2 பேரை, ஒரு இன்ஜினியரை கூட அனுப்பிச்சு, சுகுணா ½ HP மோட்டரை அனுப்பிச்சு போய் கணத்தில் போட்டு கொடுத்துருவாருன்னு அந்த இடத்த மூட சொல்லி, இந்த பின்னாடி பக்கம் ஓப்பனாக இருந்தது, அதை சென்ட்ரிங்காரனை கூப்பிட்டு உடனே மூட சொல்லி அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு சொல்லி சிமெண்ட்டு மூட்டோடு கூட கொஞ்சம் லாரியில் போட்டு அனுப்பிச்சிருந்தார். பெரியவா பின்னாடி போய் பார்த்துட்டு போன்னு சொல்லுது, இதுதான் அடையாளமாக. அப்புறம் புரிஞ்சுட்டேன். அப்போ என்னாச்சு, தரிசனம் பண்ணோடனே வாசல் அப்படி வந்தாடா, நான் குழந்தைய தானே பார்க்க வந்தேன், நான் மறந்து போய் நான் வெளியில் போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படி தாண்டி இங்கே வந்தா, எங்கடா குழந்தைன்னா இங்கே நின்றுட்டு இருந்தா, இந்த வாசப்படிட்டு நின்றுட்டு குழந்தை உள்ளே இருக்காரு, கொண்டாட பார்க்கணும், குழந்தைய பார்க்க தானே வந்தேன் அப்படின்னா கொண்டு காமிச்சா. எவ்வளோ பேர் வச்சிருக்கேன்னா, இன்னும் பேர் வைக்கல, வாத்தியார் வரல, இன்னும் சரஸ்வதினு சொல்லி 3 நட்சத்திரம்னு சொன்னியோ, சரஸ்வதினு பேர் விடாடுன்னா இப்படா அப்படின்னு அந்த குழந்தை தான் இருக்கும். அவருக்கு இப்போ குழந்தை பிறந்தாச்சு. அவளுக்கு இப்போ முதல்ல பொண்ணு குழந்தை, 2வது பேரன் பிறந்திருக்கான், வெரி குட், பிள்ளை குழந்தை பிறந்திருக்கா அவளுக்கு. அவள் பார்த்து அனுப்புறம் பண்ண குழந்தைகள். அப்புறம் பையன் பிறந்துட்டான்னு அப்போ தான் 3வது வந்தா. அப்போ அவள் இருக்கிறதுலேருந்து ஆச்சாரிய தர்ஷனத்துக்கு வருவாள். ஆச்சாரிய தர்ஷனத்துக்கு வரும்போது பிள்ளையார் தர்ஷனம் பண்ணிட்டு ஆச்சாரியர் உள்ள போகும்போதே 3 தானடா என்ன, ஆமாண்ணே. சரி உள்ளே போயாச்சு, தோண்டகாஷ்டகம் ஆகி தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் ஆகி நாங்களாம் சொல்லணும், பெரிய தண்டா வந்துட பண்ணுவான். சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. 3 தானே என்ன முடியும், ஆமாண்ணே. என்ன 3? நான் 3ஆனா ஆமாங்கிறியே, என்ன 3 என்ன தெரியல, 3ன்னு பேர் சொன்னால் 3ஆன்னு கேட்டால் ஆமாண்ணே. என்ன தெரியுமோ, மடத்துக்கு 3வது தலைமுறை சுவாமிகள் வந்திருக்கார். இந்த புள்ளச்சீனுக்கு 3வது தலைமுறை எப்படி புள்ள பிறந்திருக்கான். மடத்துக்கு 3, உனக்கு 3, உங்கள் அப்பனுக்கு 3வது தலைமுறை அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தா. அப்போது சொன்னா, மகிழ மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தா. உட்காந்துட்டு தர்ஷம் கொடுத்துருந்தா. ஞாயிற்றுக்கிழமைக்கு ஜனங்கள்லாம் ஒரே கூட்டமாக இருந்தது. தர்ஷம் கொடுத்து பேசிகிட்டே இருந்தா. இந்த குழந்தைய தர்ஷனத்துக்கு பெரிய பையன் கௌரிசங்கர்னு பேர், அவர் ஆட்சி இருந்தா. இந்த பேர் வச்சுக்கிட்டானா, கௌரிசங்கர்னு பேர் வீடாருனா, கௌரிசங்கர்னு பேர் வச்சுருக்கு. அதனால தான் அவனுக்கு பெரிய ஆட்சி தான். அடுத்தவனுக்கு குருபிரசாத், என்னுடைய பிரசாதத்தாலும் பிறந்தான், குருபிரசாத்துன்னு பேர் வைங்கன்னா. 2 பேரும் பெரியவா சொன்ன பேர் தான் வச்சுருக்கு. அப்போ சொன்னால், ஏடா உங்கள் அப்பா வெள்ளி ரதம், இப்போ எல்லாம் இந்த வெள்ளி ரதம் போயிடுத்து. அப்போ இருக்கிற வெள்ளி ரதத்தை சீனு அங்கேருந்து இங்கே வந்தால் தேவை, அந்த ரதம் இங்கே வந்தால் தேவையிடாம 8 பேர் 10 பேர் தூக்குற ரதத்தை உங்கள் அப்பா அப்படி தோலை கொடுத்து அப்படின்னு ஒரு முக்குவான். அந்த ரதம் அப்படியே வந்து நீங்கள் நிற்கும், ஒன்றாலே முடியுமான்னு கேட்டேன். பெரியப்பா தெம்பு கொடுத்தா அனுகிரகம் பண்ணினா கடை அப்பா பண்ணினார், என்னால் முடியாதுன்னு. உன் புள்ள பண்ணுவானோ, படத்துக்கு 3வது தலைமுறை உன் புள்ள பண்ணுவானோ, பூஜை முறை கைங்கறி பண்ணுவானோ என்ன சொன்னேன். என்னோட போகட்டும்னு நினச்சேன், எங்கள் அப்பாவோட போட்டோம்னு நினச்சேன். விடலை, என்னை கொண்டு கொடுத்து என்னோட போகட்டும், என் பிள்ளைகள்லாம் பண்ண வேண்டான்னு.
என்னது அந்த கண்ணையை சொல்லுவான், இன்றைக்கும் சொல்லுவான், இப்போ சொல்லிட்டு இருப்பான். என்னங்க சாமி எஜமான்ட்ட போய் இப்படி சொல்லிட்டீங்களே, எஜமான்ட்ட போய் இப்படி சொல்லிட்டீங்களே. அவன்டா என்னடா நம்ம கைகறி பண்ணாச்சு, அப்பா கைகறி பண்ணாச்சு, அப்புறம் நம்ம கைகறி பண்ணாச்சு, நமக்கு அப்புறம் எப்படி பிள்ளைகள் எப்படி இருப்பான்னு எப்படி தெரியும்? சொன்னதால் தப்பு இல்லடா, நான் எஜமான்ட்ட போய் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கப்பா. இன்றைக்கும் எல்லாம் அவள் அனுபவத்தில் பிறந்தலாம் 3 பேரும் இன்றைக்கே அவள் அனுபவம் பண்ணிகிட்டு இருக்கா, சுத்தமாக இருக்கா. இந்த இடம் எனக்கு சுத்தமாக கிடச்சிது. கர்னல் சுப்பிரமணியர் கொடுத்தாங்க இந்த இடம், பெரியவா கொடுக்க சொல்லி. அது சொல்லிருக்கேன், உங்கள்கிட்ட இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். பெரியவா கொடுக்க சொல்லி இந்த இடத்த கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாம்மா, சந்தோஷம்.